ஹேகன் 2024 வந்த ஒரு ஜெர்மானிய படம். இது எதை மையமா வச்சு எடுத்திருக்காங்கன்னா, ஜெர்மனில ஒரு இலக்கிய கதை உண்டு. அந்த கதையில நடக்கிற விஷயங்கள் எல்லாம் 4ஆம் நூற்றாண்டுல நடக்குதான். கிட்டத்தட்ட 1600 வருஷத்துக்கு முன்னாடி நிஜத்துல நடந்த கதை. நாம எப்படி கண்ணகி கதையை வாழையடி வாழையா இப்போ வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், அந்த மாதிரி ஜெர்மனியில இருக்கிறவங்க அந்த கதையை அத்துப்படியா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அங்க இருக்கிற அந்த ஜெர்மானிய இலக்கிய கதை அப்படியே நம்ம பாகுபலி கதையோட ஓரளவு ஒத்து போகுது. மேபி பாகுபலி கதை இந்த இலக்கியத்துல இருந்து சுட்டு இருக்கலாம். அந்த கதையை ஃபுல்லா நானும் சொல்றேன், நீங்களும் கேளுங்க. கடைசியா இது நிஜமா இல்லையா, பாகுபலி ஒரு காப்பியா இல்லையா, இல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக இதுல இருந்து எடுத்துக்கிறாங்களா இல்லையாங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். ஆனா எனக்கு என்னமோ இந்த படத்தோட கதையை கேட்கும்போது பாகுபலி கதையை விட கதையில இந்த படம் இன்னும் பெஸ்டா இருந்தாப்ல ஃபீல் ஆச்சு. அதுவும் ஃபேண்டசி பவர் அது இதுன்னு டிராகன்னு பயங்கரமா இருந்தது. பாகுபலி லெவலுக்கு இதுல பிரம்மாண்டம் இல்ல, அவ்வளவுதானே ஒழிய கதை அதை விட பெஸ்ட்னு நான் ஃபீல் பண்றேன். அதனாலதான் இப்ப எடுத்து பேசிட்டு இருக்கோம். என்ன ஏதுங்கிறத வாங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரைட், இப்போ ஸ்டோரிக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே ஒரு பொம்மலாட்ட கதையை காட்டுறாங்க. அதுல டிராகன் ஸ்லேயர், டிராகனையே கொன்னவன்னு ஒரு ஹீரோவை அறிமுகப்படுத்துறாங்க. யார பத்தி? நம்ம பாகுபலியை பத்தி. வேட்டைக்கு போனானா, தண்ணி குடிக்க போற சமயம் அவனுக்கு பின்னாடி இருந்து கட்டப்பான்னு ஒருத்தர், அந்த நாட்டோட அடிமைகளின் தளபதி, நம்ம ஹீரோவுக்கு ஒரு நல்ல நண்பரும் கூட. அவரு பின்னாடி இருந்து கத்தியால குத்தி டிராகனையே கொன்ன நம்ம ஹீரோவை, நம்ம பாகுபலிய கொலை பண்ணிடுறாரு, துரோகம் பண்ணிடுறாரு. இந்த பொம்மலாட்ட கதையை நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க யாருன்னா தேவசேனா. அவங்களோட வாய்ஸ் ஓவர்ல தான் என்ன நடந்துங்கிற மொத்தத்தையுமே நமக்கு காட்டுறாங்க, பொம்மலாட்ட கதை உட்பட. பின்னாடி நம்ம பாகுபலி கட்டிக்க போற பொண்ணு, அவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இங்க பாகுபலி படம் எடுக்கும்போது பாகுபலியோட பேரை தான் அந்த படத்தோட பேரா போட்டாங்க, பாகுபலி 1, 2ன்னு. ஆனா ஜெர்மனில இந்த கதையை எடுத்து இப்ப படமாக்கி இருக்காங்க இல்லையா இலக்கியத்தை. இங்க பாகுபலியோட பேரை படத்தோட பேரா வைக்காம முதுகுல குத்தன கட்டப்பாவோட பேரை தான் படத்தின் பேரா வைக்கிறாங்க. கட்டப்பா அப்படின்னு வச்சிருக்காங்க, ஹேகன் அப்படின்னு வச்சிட்டு இருக்காங்க ஜெர்மனிய மொழியில. கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. இப்படி இந்த பக்கம் பொம்மலாட்ட கதைகளை காட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் நிஜத்திலேயே சம்பந்தப்பட்ட அந்த 2 பேர் கட்டப்பாவும் பாகுபலியும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதையும் அதுல யாரு சாக போறாங்கிறாப்ல காட்டிட்டு டப்புன்னு அங்க கட் பண்ணிடுறாங்க. பொம்மலாட்டத்துல ஒரு கதை சொல்றதாங்க, ஆனா அது நிஜத்துல நடந்ததா, உண்மையிலேயே நிஜத்துல என்ன நடந்தது, இது எல்லாத்தையுமே இன்னைக்கு நாம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுத்து பார்த்தா ஒரு ஜெர்மானிய படை அவங்களோட கிராமத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குது. மகிழ்மதி தேசத்தோட ராணுவம் போய்கிட்டு இருக்குது. எதுக்கு பார்த்தா ஒரே பனி எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம மக்கள் போய் பார்த்தா, மகிழ்மதி ராணுவம் போய் பார்த்தா அந்த கிராமமே எரித்து நாசம் செய்யப்பட்டு இருக்கிறது. மன்னர் ஐயோ இப்படி ஆயிப்போச்சேன்னு வருத்தமா பாத்துக்கிட்டு இருப்பார். அங்க யாரோ ஒருத்தருக்கு அடிபட்டு கிடக்கும், பாவம். அவனை கண்டுபிடிச்சு அவனுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. அந்த பக்கம் பார்த்தா மன்னர் தனியா இருக்கும்போது பின்னாடி ஒரு குதிரை வரும். சரி வெறும் குதிரை தானேன்னு பார்த்தா குதிரைக்கு அந்த பக்கத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு வில்வீர அம்பு விட்டு மகிழ்மதி தேசத்து மன்னரோட கழுத்திலேயே விட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டான். இவங்க பதிலுக்கு அம்பு விடுவாங்க, பட் அவன் மேல படல. ஜெர்மனில இப்ப நமக்கு காட்டுற இந்த சிற்றரசோட பேரு பெர்கிண்டி. பெர்கிண்டிங்கிற அந்த சிற்றரசுல வாமுங்கிற ஒரு தலைநகரத்தை காட்டுறாங்க. அங்கதான் இறந்து போன மன்னரோட பாடியை அடக்கம் பண்றாங்க. மன்னர் ஒருத்தவரோட மடியில சாய்வார்ல, இறந்து போவார்ல, யாரோட மடியில மன்னர் சாய்ந்தாரோ அவர்தான் தளபதி. மன்னருக்கு ரொம்ப விசுவாசமானவர், அடிமைகளின் தளபதி நமது கட்டப்பா. கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அந்த பிளாஷ்பேக்ல மன்னர் கொஞ்சம் இளமையா இருப்பார். பல வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரு சின்ன பையன் கிடப்பாரு. அந்த சின்ன பையனோட கழுத்து தோள்பட்டை அந்த இடத்துல எவனோ ஓங்கி வெட்டியிருக்கான் பாருங்க, அடிச்சிருக்கானுங்க பாருங்க. அதை எல்லாத்தையும் தாண்டி அந்த பையன் உயிரோட இருந்தான். அவனை மன்னருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஒரு ஒட்டுமொத்த கிராமமே எரிஞ்சு அழிஞ்ச பிறகும் கூட அதுல ஒருத்த மட்டும் எல்லாத்தையும் தாண்டி உயிரோட தப்பிச்சிருக்கானேன்னு அவன் மேல கருணை பிடிச்சு போச்சு. கட்டப்பாவை ரொம்பவே பிடிச்சு போச்சு மகிழ்மதி தேசத்தின் மன்னருக்கு. இப்படித்தான் அந்த பையன் கட்டப்பா அந்த மன்னருக்கு அடிமையா கிடைத்த அந்த பையன் பின்னால அந்த அடிமைகளுக்கு தலைவரா அந்த அடிமை வீரர்களோட தளபதியாக மாறுகிறார். இறந்து போன மன்னரோட பொண்ணு, இறந்து போன மன்னருக்கு 3 பசங்க, கடைசியா ஒரு பொண்ணு, ஆக மொத்தம் 4 குழந்தைங்க. அவளுக்கு ஆறுதல் சொல்ல இவர் போக பதிலுக்கு அவங்க என்னை விட நீ தான் மன்னர் இறப்புல ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்ப, நாங்க தான் உங்களுக்கு ஆறுதல் சொல்லணுங்கிறாப்ல அவ ஆறுதல் சொல்றா. நம்ம படத்தோட ஹீரோயின் இவங்க தான். இந்த கதையின் தேவசேனா இவங்க தான். ஆறுதல் சொல்லும் போது, நான் சாதாரண இந்த நாட்டோட அடிமை, எனக்கு நீங்க ஆறுதல் சொல்லலாமா அப்படிங்கிறாப்ல கட்டப்பா கேட்க, அப்படியாக நீ வளர்க்கப்பட்டு இருந்தாலும் எங்க குடும்பத்துல நீ ஒருத்தன் அப்படிங்கிறாங்க தேவசேனா. கட்டப்பாவோ, நான் இப்ப சத்தியம் செய்து கொடுக்கிறேன், இந்த ராஜாங்கத்துக்கு நான் கடமைப்பட்டவனா லாயலிஸ்டா நடந்துப்ப, இது என் சத்தியம்ங்கிறாப்ல. இப்போ மன்னர் இறந்துட்டார். 3 பையனு சொன்னல, அதுல மூத்த பையனுக்கு இப்போ மன்னர் பதவி கொடுக்கப்படுகிறது. புது மன்னர் வாழ்கன்னு பர்கண்டி நாட்டு மக்கள் எல்லாம் கோஷம் போடுறாங்க. இந்த புது மன்னர் இவரோட பேரு பல்லால் தேவன், பல்லாளத்தேவன், பல்லா அப்படின்னு சாட்டா கூப்பிடலாம். பல்லாளத்தேவன் மன்னரானதுமே நாட்டுக்கு எது நல்லது அப்படின்னு யோசிக்கிறார். நாட்டுக்கு எது நல்லதுங்கிறத விட தன் சிம்மாசனத்துக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு யோசிக்கிறார். மித்த நம்ம ஆட்கள் யாராவது பக்கத்துல சுத்து வட்டாரத்துல இருக்கிற நாடுகள் மீது படையெடுத்து வரக்கூடாது, நம் படம் ரொம்பவே வீக்கா இருக்குது, நமக்கு அலைன்ஸ் வேணும், கூட்டணி நாடுகள் வேணும், அப்பதான் போர்னு வந்தா பக்கத்து நாடுகளோட சேர்ந்து கூட்டணியா போருக்கு வர நாடுகளோட எடுத்து யுத்தம் பண்ண முடியுங்கிறாப்ல பேசுறார். இந்த நாட்டுக்கு ஜெர்மனில அவங்க வச்ச பேரை விட நாம பாகுபலி கதையோட ஒப்பிட்டு பேசுறதுனால மகிழ்மதின்னு இந்த தேசத்துக்கு பேர் வச்சா சரியா இருக்கும். மகிழ்மதியோட
மன்னரும் மன்னரோட தம்பிகளும் எல்லாம் சேர்ந்து மகிழ்மதி தேசத்தோட பக்கத்து தேசமான குந்தல தேசத்துல குமாரவர்மான்னு ஒரு மன்னர் இருக்கிறார். அவரோட பொண்டாட்டி பாவம் பிரசவத்தின் போது இறந்துடுறாங்க. குந்தல தேசத்து மன்னரான அந்த குமாரவர்மாவுக்கு நம்ம தேவசேனாவை ஏன் கட்டி கொடுக்க கூடாது, அந்த தேசத்தோட நாம கூட்டணியா இருந்தோம்னா நாளை பின்ன யுத்தம் வந்தா 2 நாட்டு படையும் ஒன்னா சண்டை போட முடியும், நம்ம சிம்மாசனத்துக்கும் ஆபத்து இல்லைங்கிறாப்ல யோசிக்கிறார். முடிவு எடுத்துட்டாங்க கொடுக்கலான்ட்டு. இதையெல்லாம் நம்ம கட்டப்பா கேட்டுட்டு ஒரு மாதிரி ஆகிறார். இவங்க சிம்மாசனத்தை பாதுகாக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணை இப்படி கட்டி கொடுக்கலான்னு எடுக்கிற அந்த முடிவு சரியா தப்பான்னு தெரியல. ஆனா மன்னர் என்னன்னு கேட்க உடனே போய் காலில் மண்டி இடுகிறார். ஏன்னா இவர் அடிமைகளின் தளபதி தான். பல்லாவோட மோதிரத்துக்கு முத்தமிடுகிறார். அந்த பக்கம் தேவசேனாவை போய் பார்த்து இந்த மாதிரி உங்களை குந்தல தேசத்து மன்னரான குமாரவர்மாவுக்கு கட்டி கொடுக்கறதா ராஜாங்கத்துல பேசி முடிவெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த செய்தியை சொல்றார். இவளுக்கு அதுல விருப்பம் இல்ல. முன்ன பண்ண தெரியாத ஆளு, அதுவும் கல்யாணமானவன், பொண்டாட்டி இழந்தவன், இப்படி கட்டி கொடுக்கணும்னு யோசிக்கிறாங்களே. மனசுக்குள்ள கஷ்டமா இருந்தாலும் சரி, நாட்டுக்கு நல்லதுன்னா இதுக்கு நான் சம்மதிக்கிறேன்னு ஒத்துக்கிறா. கூட்டணிக்காகவும் அந்த நாட்டோட வீரர்களுக்காகவும் மட்டுமே, ராணுவ பலத்துக்காக மட்டுமே இந்த கல்யாணம் நடக்க இருக்கு. அப்போ காத்து ஒரு மாதிரி பலமா வீசுது. லைட்டா பெயில் அடிக்கிறாப்ல ஃபீல் ஆகுது. தளபதியை பாக்குறதுக்காக தளபதிக்கு பிடித்த இவங்களோட அடிமைகள் அணியில ஒரு பொண்ணு இருப்பா. சூப்பரா ஃபைட் பண்ணுவா. அவ ஒரு அப்டேட் கொடுக்குறா. ஒரு 10-12 பேர் வந்திருக்காங்க. பாக்குறதுக்கு முரடைங்களா இருக்கிறாங்க. என்ன ஏதுன்னு பேசி தெரிஞ்சுக்க முடியல. அவங்களுக்கு தலைவன் ஒருத்தவன் இருக்கிறானா, அவனை போய் பார்த்தாவது டீடைல் விசாரிக்கலாம் பார்த்தா அவனையும் பார்க்க முடியலங்கிறாப்ல அப்டேட் கொடுக்குறா. உடனே இவரும் மகிழ்மதி தேசத்துக்கு வெளியில முகாமிட்டு இருக்கிற அந்த சில பேரை பாக்குறார். அதே சமயம் உள்ள மன்னரோட ரூம்ல நெருப்பு ஒரு மாதிரியாக எரியும். எல்லாம் லைட்டா பயப்படுவாங்க. குதிரை கணக்கிற சத்தம். தேவசேனா கூட அந்த சத்தம் எங்கிருந்து வருதுங்கிறாப்ல சாமி கும்பிட்டு இருக்கும் போது கவனிக்கிறா. அதே சமயம் கட்டப்பாவோட பின்னாடி இருந்து ஒரு குரல், உன் கழுத்துல இருக்கிற அந்த தழும்பு நீ எங்கிருந்து வந்தேன்னு எனக்கு தெரியும்னு ஒரு சத்தம். இரண்டாவது திரும்பி பாக்குறதுக்குள்ள பார்த்தா சத்தம் வந்த திசையில வேற யாரும் இல்ல. அமானுஷ்யமா ஒரு சவுண்டு மட்டும் அவருக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. அது ஏன்னு இவருக்கு ஒரு கட்டப்பாவுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. அதை பின்னாடி பார்ப்போம். அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ பாகுபலியோட என்ட்ரி. கொஞ்சம் முரட்டத்தனமா தான் இருக்கிறான். சரி, ஒரு 10 பேர் கூட சேர்ந்து மகிழ்மதி மீது யுத்தம் தொடுத்து போவோம்னு பாகுபலி கிளம்புறார். என்னடா அது அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனா அவங்க பயப்படாம அந்த காட்டு முராண்டிக சும்மா ஜம்முன்னு வரானுங்க. பயப்படவே இல்லை. தேவசேனா கூட யாரா அவங்க இப்படி வராங்களேன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறா. சுத்தி அந்த அடியாட்கள் வட்டமிட நடுவுல ஒரு குதிரை. அந்த குதிரைக்குள்ள ஒரு இளமையான பொண்ணு உட்கார்ந்து இருக்கிறாப்ல தெரியும் தேவசேனாவுக்கு. ஆனா அடுத்த நொடி அந்த இளமை முதுமையா மாறுறத அவ கவனிக்கிறா. ஒரு செகண்ட் ஆடி போறா. என்னடா அது அமானுஷ்யமா இருக்கேன்னு திரும்பி பார்த்தா இது எதுவுமே அங்க இல்ல. அவளுக்கு ஏன் அப்படி தோணுச்சுன்னு தெரியல. கட் பண்ணி அவர்களோட தலைவனை மட்டும் உள்ள அனுமதிக்கிறாங்க அரசவைக்கு. எப்பா உன் பேர் என்னப்பான்னு விசாரிக்கிறாங்க. பாகுபலிங்கிறா. நீங்க தான் அந்த 3 அண்ணன் தம்பிகளா? பல்லாள தேவன் நீதானா அப்படின்னு பாகுபலி கேட்கிற. எந்த ஊரை சேர்ந்தவன் அப்படின்னு விசாரிச்சா அவன் ஊர் பேரை சொல்றான். ஊர் பேரை கேட்டதுமே பல்லாள தேவருக்கு ஷாக். எப்பா என்னப்பா எப்படி பேசுற? அந்த நாட்டு இளவரசனா நீ? உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் ஒரு காலத்துல நண்பர்கள் தெரியுமா? சரி அதெல்லாம் விடு. எதுக்காக நீ இப்ப இங்க வந்திருக்கிறேன்னு விசாரிக்கிறார். கேட்டா பாகுபலி உன் கூட சண்டை போட வந்திருக்கிறேன்னு வந்து நிக்கிறா. கட்டப்பா முறைக்கிறார். பல்லாளத்தேவன் சிரிக்கிறான். கொஞ்சம் பயத்தோடையே தான் இருக்கிறான். நானும் ஒரு நாட்டோட மன்னனாயிட்டேன், நீயும் ஒரு நாட்டோட மன்னனாயிட்ட. மன்னனும் சண்டை போடுவோம். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க 2 நாட்டையும் சேர்த்து ஆளட்டும் அப்படிங்கிறாப்ல. தம்பி உங்க ஊர்ல எப்படி வேணாலும் நீங்க விதிப்படி சண்டை போடலாம், ஆனா இங்க வேற விதிகள் அப்ளை ஆகுங்கிறாப்ல தம்பிங்க சொல்றாங்க. அவங்க எல்லார்கிட்டயும் ஒரு பயம் தெரியும். ஆனா கட்டப்பா மட்டும் தான் பயப்படாம கத்தி எடுத்து அவன் மேல வைக்கிறார். பயப்படாத அந்த பார்வையை பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனா இருக்கிறியே, யார் நீ அப்படின்னு கேட்டா இந்த அரசாங்கத்தின் அடிமை அப்படிங்கிறாரு கட்டப்பா. திரும்பி போனவன் சரி ஓகே, மன்னர் சண்டை போட விருப்பம் இல்லைன்னா மன்னரோட ஆள் யாராவது ஒருத்தர் அவரோட சார்பா சண்டை போடலாம். வா கட்டப்பா நீ நானும் சண்டை போடலான்னு சண்டைக்கு கூப்பிடுறாரு பாகுபலி. ஆனா அதுக்கு பல்லாள தேவரோ, இங்க பாரு இங்க விதிகள் வேற. இங்க ஒரு நாட்டோட சண்டை போடுறதா இருந்தா எங்க நாட்டு படையோட தான் சண்டை போட போவோம், ஒன்னாதான் சண்டை போடுவோம் அப்படின்ட்டாரு பல்லாள தேவர். பல்லாள தேவரோட தம்பி ஒருத்தவரோட கையை நல்லா நோட் பண்ணுங்களேன். அதோ படிக்கட்டுல இருந்து ஒருத்தர் இறங்குறான் பாருங்க. ஒரு கை தான் வெளியில தெரியுது, இன்னொரு கையே துணியால மூடப்பட்டிருக்குது. ஒரு கை ஊனம், நாசர்னு வச்சுக்கலாம். பாகுபலியில நாசர் ஊனம் தானே, கிட்டத்தட்ட அந்த மாதிரி. பல்லாள தேவரோ இங்க பாரு, இன்னொரு நாட்டோட மன்னரா எங்க அரண்மனைக்குள்ள வந்திருக்கிற, நீ ஃப்ரெண்ட்லியா இருந்தேன்னா உன்ன நண்பனா விருந்தாளியா நல்லா கவனிப்போம். யுத்தம் பண்ணணும்னு வந்தேன்னா மொத்த படையோட யுத்தம் செய்ய வேண்டியிருக்குன்னு சொல்ல பாகுபலி சரி ஓகே, அப்போ உங்க அரண்மனையில நான் விருந்தாளியா சில நாள் தங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் விருந்தாளி அறை இவருக்காக தயாராகட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு மன்னர். கட்டப்பாவும் கத்திய உரையில வச்சுட்டார். வெளியில வந்தவரு இந்த நாட்டோட விருந்தாளிகள் நம்மன்னு சொன்னதும் கூட வந்தவங்க எல்லாம் குஷி ஆயிட்டானுங்க. தேவசேனா தூரமா இருந்து அவனை அப்படியே சைட் அடிக்கிறாங்க. அவங்க கூடயே ஒரு சூனியக்காரி வரதை நீங்க கவனிக்கலாம். இவளை தான் நம்ம தேவசேனா பார்த்து பயந்து போயிருப்பா. அப்புறம் ஒரு குரல் கேட்டது பாத்தீங்களா நம்ம கட்டப்பாவுக்கு, உன் கழுத்துல இருக்கிற அந்த தழும்பு அப்படின்னு. அந்த சத்தத்தை கொடுத்ததும் இதே சூனியக்காரியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. அவளை பத்தி தான் அடுத்து
நம்ம தேவசேனா கட்டப்பா கிட்ட விசாரிக்கிறா. ஒரு செகண்ட் பார்க்கும்போது இளமையான குழந்தை மாதிரி தெரிஞ்சா, அடுத்த நடி வயசான கிளை மாதிரி தெரிஞ்சா, சூனியக்காரி மாதிரி தெரியுது அப்படின்னு தேவசேனா தான் கட்டப்பாட்ட எடுத்து சொல்றாப்ல. இவங்க நம் தேசத்துக்கு ஆபத்தானவர்களாக இருப்பார்கள்னு தோணுது. அண்ணன் பல்லாள தேவன் பேசாம இவங்க எல்லா வித்தையுமே வெளியில துரத்தி விட்டு இருந்திருக்கலாம், விருந்தாளிகளாக உள்ள அனுமதிச்சிருக்க கூடாதுங்கிறாப்ல தேவசேனா சொல்றா. ராத்திரி அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தா நல்லா சரக்கடிச்சிட்டு ஜாலியா கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபுல் மப்புல இருக்கிறான். கட்டப்பா அவங்கிட்ட போய் உன் கூட்டத்துல இருக்கிற அந்த சூனியக்காரி யார் அப்படின்னு விசாரிக்கிறார். இருட்டுல மட்டுமே வாழக்கூடியவன், உன் கனவுகள்லயும் உன்னை தொல்லப்படுத்தக்கூடியவள். சில சமயம் அவன் அவள்னு ஆண்பால் பெண்பால கூட மாத்தி மாத்தி பேசுறாங்க. சூனியக்காரி அவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பாங்க போல தெரியுது. கட்டப்பாவோ போதை தெளிஞ்சதும் இந்த நாட்டை விட்டு வெளியேறுங்கன்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸை போட்டு கிளம்புறார். ராத்திரி படுத்து கிடக்கும் போது அவர் கழுத்துல அந்த தழும்பு இருக்கும் இல்லையா, அந்த தழும்பு ரொம்ப அழகா நம்மளால பார்க்க முடியுது. அதை அந்த சூனியக்காரியும் கவனிக்கிறா. குதிரைகள் கட்டப்பட்டிருக்கிற அந்த இடத்து பக்கம் அவர் வரார். பார்த்தா அந்த சூனியக்காரி அங்க உட்கார்ந்துட்டு இருக்கா. என்ன பாக்குற கட்டப்பா, என்ன பாக்குறேன்னு விசாரிக்கிறார். உன்னை எனக்கு நல்லாவே தெரியும், உன்னை பார்த்து மத்தவங்க பயப்படலாம், உன் சூனியக்கார இனத்தை பார்த்து பயப்படலாம், ஆனா நான் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிறாரு கட்டப்பா. அப்போ அந்த சூனியக்காரியோ, உன் கழுத்துல இருக்கிற அந்த தழும்புகள் அது உனக்கு எப்படி வந்ததுங்கிறது எனக்கு தெரியுங்கிற அந்த சூனியக்காரி. பிளாஷ்பேக்ல பார்த்தா அவனோட கிராமம் எப்படி அழிஞ்சது. கட்டப்பா சின்ன பையனா இருக்கும்போது அம்மா இறந்து கீழே கிடக்குறாங்க, மயம் கிடக்குறாங்க, அம்மா அம்மா அப்படின்னு உலுப்பி பாப்பா, எந்திரிக்கல அம்மா. ஆனா அவங்க கிராமமே பத்தி எரியுது. அடிக்கிறவங்க யாருன்னே ஒன்னும் புரியல. திடீர்னு பார்த்தா வானத்துல இருந்து ஒரு டிராகன் அவனை நோக்கி சரட்டுன்னு பறந்து வர ஒரு நொடி அப்படியே டப்புன்னு அவர் முழிப்பார். ஒருவேளை அந்த கிராமத்தை அட்டாக் பண்ணது அந்த டிராகனா தான் இருக்கணும். ஏன்னா அந்த கிராமமே மொத்தமா எரிஞ்சு போய் கிடந்தது டிராகனோட சேட்டை தான். அப்புறம் இவனோட கழுத்துல மொத்தமா இருக்கிற அந்த தழும்பு பின்பக்கத்துல இருந்து தோள்பட்டைக்கு முன்பக்கம் வரைக்கும் இருக்கிற அந்த தழும்பு டிராகனோட கால்ல இருக்கிற கால் நெகத்தோட கீரல் தழும்புகளாக இருக்கணும். நாம கூட கத்தியோட வெட்டுக்காய நினைச்சோம். டப்புன்னு முழிக்கிறார். இதெல்லாம் கனவோ அப்படின்னு நினைக்கிறார். ஆனா நமக்கு இதுதான் நிஜத்துல நடந்திருக்கும்னு தோணுது. அதை புரிஞ்சுக்கிட்டு அரண்டு போய் எந்திரிக்கிறார். உடம்பு முழுக்கவே நிறைய கீரைகள் இருக்குது. டிராகனோட கீரைகள் தான். வேலையா காலையில கிளம்பி சூனியக்காரியை பிடிக்கணுமான்னு பாக்குறார். அவன் எங்கன்னு விசாரிக்கும் போது நேத்து ராத்திரி சூனியக்காரி குதிரைகளோட இந்த பண்ணைக்கு வந்திருக்கிறா, நம்ம ஆட்கள் பாத்துருக்காங்கன்னு அப்டேட் கிடைக்குது அந்த பொண்ணு மூலமா, அந்த வீராங்கனை மூலமா. அவன் போனதுமே குதிரை பண்ணையில இருந்த நிறைய குதிரைகள் இறந்து போய் கிடக்குது. ஒரு வெள்ளை குதிரை மட்டும் ஓவரா துடிக்கும். தேவசேனாவுக்கு பிடித்த குதிரை வேற அது. அந்த குதிரையை அமைதிப்படுத்தலாமேன்னு வந்தா குதிரை ரொம்ப முரட்டத்தனமா நடந்துக்குது. பக்கத்துல இருக்காதீங்க அப்படின்னு சேஃப் இல்லைன்னு கட்டப்பா சொல்லுவாரு. அதே சமயம் குதிரை உடச்சுக்கிட்டு வெளியில வரும்போது தேவசேனாவுக்கு ஒன்னாகாதுங்கிறாப்ல இவரை அணைச்சு பிடிச்சுக்கிறார். குதிரையோ எகிரி வெளியில ஓடியாருது. அரமனையை விட்டு வெளியில ஓடுது, தெருக்கல்ல ஓடுது. அந்த வெள்ளை குதிரையை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தேவசேனா இன்னொரு குதிரையில விரட்டிக்கிட்டு போறா. பின்னாடியே கட்டப்பா வேற ஃபாலோ பண்ணிட்டு வரார். குதிரை இப்போ காட்டுக்குள்ள தண்ணி ஏரியாவெல்லாம் கடந்து எங்கேயோ போய் நிக்குது. தேவசேனா இது எல்லாத்துக்குமே பயப்படாம தெம்பா அந்த குதிரையை விரட்டிக்கிட்டே போய் காட்டுக்கு பக்கத்துல அதை கொஞ்சம் அமைதிப்படுத்தி சாந்தப்படுத்திடுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதான் இல்ல, மறுபடியும் எகிரி குச்சிருது. அவளுக்கு கையில அடிபட்டு இருக்கும். போகாத இருன்னு கத்துறாங்க. ஆனாலும் குதிரை ஓடிடுது. அந்த சூனியக்காரி ராத்திரி என் கனவுல வந்தா. அவர்களோட பவர் கொஞ்சம் அதிகமா தான் இருக்குதுங்கிறத நானும் ஒத்துக்கிறேங்கிறாப்ல கட்டப்பா தேவசேனா கிட்ட சொல்லிட்டு அவங்க கையில அடிபட்டு இருக்குது இல்லையா, அதுக்கு கட்டு போட்டு விடுறாங்க. ஒன்னா மறுபடியும் அரண்மனைக்கு வந்து சேர்றாங்க. தேவசேனா லேடிஸ் குரூப்போட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் மன்னரை பார்க்கலான்னு வந்தா மன்னர் கூட உட்காந்து பாகுபலி சமபந்தி சாப்பிட்டுட்டு இருக்கிறா. ஏதோ ஒரு கதை பேசிட்டு இருக்காங்க. அதை நம்ம கட்டப்பா விட்டு கேட்கிறார். டாபிக் காலகேயர்களை பத்தி. மலைக்கு நடுவுல எங்கேயோ ஒரு காட்டுல வாழக்கூடிய காலகேயர்களின் தேசம். அந்த தேசத்துல காலகேயர்கள் சண்டை போட மாட்டாங்களா, ஆண்கள் சண்டை போட மாட்டாங்களா யுத்தத்துல, பெண்களை யுத்தத்துல பயன்படுத்துவாங்க, சண்டை போட வைப்பாங்க போல தெரியுது. காலகேகிகளை தான் மோஸ்ட்லி சண்டைக்கு அனுப்புவாங்களாமே, நிஜமா அப்படின்னு அவங்கள சில பேர் விசாரிக்கிறாங்க. ஆமா நிஜம்தாங்கிறாரு கட்டப்பா. காலகேகிகளோட பவர் எப்படி இருக்கும்னா, நீ உரையில இருந்து கத்தி எடுக்கிறதுக்குள்ள அவங்களோட கத்தி உன் கழுத்துல நிக்கும், வெட்டி எரியும்னு எடுத்து சொல்றாரு. அங்க கூட நம்ம பாகுபலி போயிட்டு வந்திருக்காருன்னு பேச்சு வெளியில. அது நிஜமானு விசாரிக்கிறாங்க. ஆமா நிஜம்தான். காலகேகிகளோட அரசி கியூன் தன்னை கூப்பிட்டு விட்டதா பாகுபலி சொல்றார். அதுக்காக போனாராம். கதையில அவங்க இந்த காலகேகிகளுக்கு ஜெர்மனில வல்கேரிஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. காலகேகிகள் மனிதர்களை விட ரொம்ப புனிதமானவர்களா, பலமானவர்களா. எங்கேயோ இருந்துட்டு கூட உலகத்தோட மறுமுனையில இருக்கிற யாரோ ஒருத்தவங்க மேல கூட அவங்களால மந்திரத்தை பயன்படுத்த முடியுமா. முன்ன பண்ண பாத்துருக்கணும் கூட அவசியம் இல்ல, சூனிய வைக்க முடியும் போல. அவளை நீ பாத்துருக்கிறியான்னு பல்லாள தேவன் மண்ணை விசாரிக்கிறான். எல்லாம் ரொம்ப ஆர்வமா பதிலுக்காக காத்துக்கிட்டு இருக்க டப்புனு டேபிள்ல ஒரே அடிச்சுட்டு, அட சரக்கடிங்கப்பா, தேவையில்லாத வெட்டி கதையை பேசிக்கிட்டுன்னு சரக்கடிக்க சொல்றாரு. தம்பிகள்ல ஒரு ஆளு நாசருக்கு ஒரு கை அடிபட்டு இருக்கும்ல, யுத்தத்துல அடிபட்டதான்னு விசாரிச்சா இல்ல பிறப்பிலேயே அப்படித்தான் அப்படிங்கிறாரு பல்லாள தேவர். ஆனாலும் யுத்தத்துல உன்னோட வாள் எவ்வளவு உதவுமோ அந்த மாதிரி இவனோட புத்தி உதவும், அவ்வளவு ஷார்ப்பா யோசிக்கிறவன்னு பல்லாள தேவை விட்டு கொடுக்காம பேசுறாரு. உங்க வீட்டு பெண்கள் எல்லாம் எங்கப்பா அப்படின்னு விசாரிக்க, தங்கச்சி ஒருத்தி இருக்கிறா, அவ ரூம்ல தங்கி இருப்பா, ஏதாவது வேலை தான் நாங்க கூப்பிட்டு விடுவாங்கிறாப்ல சொல்றாங்க. என் கண்ணில் உங்க தங்கச்சிகளை காட்டவே மாட்டேங்கிறீங்க
நினைக்கிறீங்களேன்னு நேரா வந்தவர நாசரை இறுக்கி பிடிச்சி ஒரு உமா கொடுத்துட்டு போறான். கேட்டா சும்மா ஜாலிக்கு ஃபன் பண்றேங்கிறாரு. பல்லாள தேவை இதெல்லாம் பார்த்து சிரிக்கிறான். முரட்டு பசங்களா இருந்தாலும் இவங்களை பயன்படுத்திக்க முடியுமா அப்படின்னு பல்லாள தேவை யோசிக்கிறான். அந்த தங்கச்சியை பார்க்கணும்னு பாகுபலிக்கு ஆர்வம். அவளோட ரூமை தேடி அங்கேயே போய் நிக்கிறான். நீ மட்டும் இங்க வந்து தெரிஞ்சு பல்லாள தேவை ஒன்ன அப்படின்னு சொல்லி முடிக்கல. அவங்க தான் தங்கச்சின்னு ஒரு கேரக்டர் இருக்கிறது என்கிட்ட சொன்னாங்க என்ன சொல்லி பக்கத்துல நெருங்கி வராரு. தங்கச்சியை கண்ணிலேயே காட்டலையேன்னு கேட்டேன். ஏன் காட்டலன்னு இப்ப புரியுது. எவ்வளவு பேர் அழகி தெரியுமா நீ? தேவசேனாவா உன் பேரு? அழகுக்கு ஏத்தாப்ல உன் வீரத்துக்கு ஏத்தாப்ல ஒரு பேருன்னு அப்படியே புகழ ஆரம்பிக்கிறான். யோ வெளியில போயா, இல்லன்னா நான் காவலர்களை கூப்பிட வேண்டி இருக்கும்னு தேவசேனா சொல்றான். ஆனா அவனும் வெளியில போகாம இன்னும் நெருங்கி பக்கத்துல வரான். மகிழ்மதி தேசத்துக்குள்ள யாரோ ஒருத்தரா நீ உள்ள வர்ற, மன்னரையே சவாலுக்கு சண்டைக்கு வேண கூப்பிடுற, அதுவும் காரணமே இல்லாம சண்டைக்கு வேண கூப்பிடுற, மானம் மரியாதை எல்லாம் உனக்கு கிடையாதா அப்படிங்கிறப்பல கோமா பேசி விட பாகுபலி அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் மன்னர் கட்டப்பாவை கூப்பிட்டு தங்கச்சி தேவசேனாவை குந்தல தேசத்து மன்னர் குமாரவர்மனுக்கு கட்டி கொடுக்கலாமா, இல்ல இந்த காட்டு முன்னாடி பாகுபலிக்கு கட்டி கொடுக்கலாமா அப்படின்னு கவுன்சிலிங் எடுத்துட்டு இருக்கிறார். அதுக்கு கட்டப்பாவோ, உங்க அப்பா தான் என்ன இந்த அடிமையை எடுத்து வளர்த்தார். அவரோட இந்த குடும்பத்தை நான் காப்பாத்துவேன்னு நான் சத்தியம் செய்து கொடுத்தேன். அவரோட இந்த ராஜாங்கத்தை காப்பாத்துவேன்னு நான் சத்தியம் செய்து கொடுத்தேன். அந்த சத்தியத்தின்படி தான் இப்போ வரைக்கும் நடந்து வந்துட்டு இருக்கிறேன். ஆனாலும் தங்கச்சியோட விருப்பம் ஏதெல்லாம் பார்க்காம சட்டுப்புட்டு நீ கல்யாணத்துல அரேஞ்ச்மெண்ட் சரியில்லை. தேவசேனாவோட விருப்பம் என்னங்கறத நாம கேட்டுக்கணுங்கிற அப்பல கட்டப்பா எடுத்து சொல்றேன். சரி ஓகே, நீங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கும். உங்க அட்வைஸ் நான் கேட்டுக்கிறேங்கிறாரு பல்லாள தேவனும். அப்புறம் காலகேகிகளோட தலைவியை பத்தி அவன் சொன்னானே, அவ்வளவு வீரமா, அவ்வளவு அழகா, அப்பேற்பட்ட ஒரு தேசம் உண்டா? மனிதர்களை விட மகத்துவம் வாய்ந்தவர்களா அவங்க அந்த காலகேகிகள் அப்படின்னு அந்த தலைவி மேல இன்னும் நேர்ல பார்க்கல. பல்லாள தேவனுக்கு காதல் வருது. சரி நான் உத்தரவு வாங்கிக்கிறேன்னு கட்டப்பா கிளம்பிடுறாரு. அடுத்து பார்த்தா கட்டப்பாவை பாக்குறதுக்காக பல்லாள தேவரோட அம்மா சிவகாமி வராங்க. என் பையன் எப்படியும் தேவசேனா கிட்ட பேசி தங்கச்சி கிட்ட பேசி நாட்டுக்காக இந்த தியாகத்தை நீ பண்ணித்தான் ஆகணும்னு எப்படியும் கன்வின்ஸ் பண்ணிடுவான். நாட்டுக்காக அந்த சாக்ரிஃபைஸ, அந்த தியாகத்தை பண்றதுக்கு தேவசேனா தயாராகி விடுவாள். அதே மாதிரி நேரம் வரும்போது நீ இந்த நாட்டுக்காக அந்த தியாகத்தை செய்வதற்கு தயாராக இரு, மறந்துடாத அப்படின்னு சொல்றாங்க. அவரும் ராஜ கட்டளையை ஏற்கிறேங்கிறாப்ல பாக்குறார். அடுத்து பார்த்தா கட்டப்பாவோட தலைமையில அவரோட ராணுவம் விடாது பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க குடிச்சு குடிச்சிட்டு இன்னும் போதை தெரியாம அப்பதான் வெளியில வருவாங்க. அவங்களுக்குள்ள ட்ரைனிங்க பாருங்க. திடீர்னு களத்துல இறங்கி கண்ணா அப்படின்னு சண்டை போடுறத இஷ்டத்துக்கு அத்தனை பேருக்கு நடுவுல இருந்துகிட்டு எல்லா பேரையும் அடிச்சு துவம்சம் பண்ணி சமாளிக்கிறான் பாருங்க. பயங்கரம் இல்ல? இவங்க சண்டை போறதே படுபயங்கரமா இருக்குல்ல? கெத்து காட்டிக்கிட்டு இருக்கிறாரு நம்ம பாகுபலி. அதோட நிக்காம இந்த பக்கம் இருக்கிற கட்டப்பாவோட ராணுவத்தை பார்த்து, உங்கள யாராவது ஒருத்தருக்கு தைரியம் இருந்தா என் கூட சண்டை பயிற்சி பண்ணுவாங்க, வாங்க சண்டை போட்டு பாருங்கன்னு கூப்பிடுறாரு. உடனே நம்ம கட்டப்பாங்கிறது நேரா கிளம்புறாப்ல. முன்னாடி வராப்ல ஒரு ஈட்டி எடுத்து அப்படியே அவரை நோக்கி எறிவான் பாகுபலி. அழகா அந்த ஈட்டியை பிடிக்கிறார். அடிமைகளின் தளபதியே வருகிறாரா, வரட்டும் வரட்டும்னு சொல்லி பாகுபலி பக்கத்துல போறார். அதே சமயம் பார்த்தா ஒரு குதிரையில இருந்து ஒருத்த அடிபட்டு கீழே விழுகிறான். அந்த பக்கத்துல இருந்து யாரோ மகிழ்மதியோட வடக்கு பக்கத்துல இருந்து அங்க இருக்கிற ஒரு கிராமத்துல இருந்து வந்திருக்கான் போல. கிராமத்துல இருந்து மகிழ்மதியோட பக்கத்து 2 ஊருங்க சாக்சன்ஸ் அண்ட் டேன்ஸ் அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கூட்டணியா இவங்களை எதிர்த்து இப்போ யுத்தம் பண்ண படையோட ரெடியா இருக்கிறாங்க. ஒரு கிராமத்தை ஆல்ரெடி அட்டாக் பண்ணிட்டாங்க. இதையெல்லாம் கேட்டதும் பல்லாள தேவன் கோவப்படுறான். போச்சு, ஒரு நாடு எதிர்த்தாலே நம்மளால சமாளிக்கிறது ரொம்ப கடினம், நம்ம ராணுவ பலம் கம்மியா இருக்கு, இதுல 2 நாடு சேர்ந்து வராங்களா அப்படின்னு கோவப்படுறான். வேற வழி இல்ல, நேருக்கு நேரா போய் யுத்தம் பண்ணித்தான் ஆகணும், நம்ம ராணுவம் தயாராக இருக்கிறதா கட்டப்பா சொல்லுவார். நம்ம ராணுவம் மட்டும் சண்டை போட்டா பத்தாது, பாகுபலியோட டீமும் களத்துல இறங்கணும், அவங்களையும் கூப்பிட்டுக்கலாங்கிறாப்ல பல்லாள தேவன் சொன்னா அவனை நம்பாத, அவனை உள்ள கூப்பிட்டா தேவையில்லாத கலவரம் தான் ஏற்படும், அவன் ரொம்ப மூர்க்கனா இருக்கிறான், எருக்கும் கட்டுப்படாதவனா இருக்கிறாங்கிறாரு கட்டப்பா. நான் தான் மன்னன், சொன்னதை செய், ராஜ கட்டளை சொன்னதும் கம்முன்னு திரும்பி வந்துட்டார். அவன்கிட்ட போய் பேசலான்னு அவனை பாக்குறதுக்காக வராரு பாகுபலி. ஆனா அந்த இடமே ஒரு மாதிரி இருளா இருக்குது. ஒரு ரூம்ல புகையெல்லாம் போட்டு ஏதோ பூஜை பண்ணாப்ல வித்தியாசமா இருக்குது. ஒரு உருவம் அங்கே எங்கேயும் சர்ரு சருன்னு போயிட்டு வந்துகிட்டு இருக்குது. ஒரு பையன் மாதிரி அங்கிட்டு போறாப்ல தெரியுது. மூஞ்சியை ஒழுங்காவே காட்ட மாட்டேங்கிறாங்க. ஆம்பளை பொம்பளையான்னு கண்டுபிடிக்க முடியல, இல்ல இருபாலும் கொண்டவளா அப்படின்னு தெரியல. உனக்கு அந்த தழும்பு எங்க இருந்து வந்தது அப்படின்னு அந்த இருள் கேக்குது. அந்த சூனியக்காரி கேக்குறா. ஆக்சுவலா இந்த பக்கம் பார்த்தா பல்லாள தேவன் ஜாமி கும்பிட்டு இருக்கும்போது பாகுபலி வராரு. கட்டப்பாவை உன்னை பார்த்து பேசுறோம்னு அனுப்பி வச்சனே, இன்னும் பார்க்கலையா அப்படின்னு விசாரிக்கிறாரு மன்னர். அந்த பக்கத்துல அந்த சூனியக்காரி, உனக்கு ஒண்ணு தெரியுமா, அந்த பாகுபலி எப்பேற்பட்டவன் உனக்கு ஒண்ணு தெரியுமா, தனியாலா உன் கிராமத்தையே அழிச்ச அந்த டிராகனை, அந்த கொளுத்த பழுத்த டிராகனை தனியாலா கொன்னவன் த கிரேட் பாகுபலின்னு அந்த சூனியக்காரி எடுத்து சொல்றா. இப்ப நமக்கு பிளாஷ்பேக்ல கொல்லப்பட்ட கோல்டன் டிராகன் ஒன்ன காட்டுறாங்க. அந்த டிராகனை கொன்னதே நம்ம பாகுபலின்னு அவ எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த கோல்டன் டிராகனோட ரத்தம் அப்படியே ஆறா ஓடி அங்க இருக்கிற ஒரு பள்ளத்துல நிரம்பி நிக்கும். அந்த ரத்தத்துக்குள்ள இருந்து நம்ம பாகுபலி எந்திரிச்சிருப்பான். டிராகனோட ரத்தத்திலேயே குளிச்சு எந்திரிச்சவங்கிறதுனால அவனோட தோலும் டிராகனோட தோல் மாதிரி எந்த ஒரு கத்தியாலையும் கிழிக்க முடியாத மாதிரி தோல் கடினமாயிடுச்சான். ஆனா ஒரே ஒரு இடத்தை தவிர அப்படின்னு அந்த சூனியக்காரி சொல்றா. பிளாஷ்பேக்ல பார்த்தா எஸ், ஒரு இலை, இவன் அந்த ரத்தத்துல குளிக்கும் போது ஒரு இலை
முதுகுல ஒட்டிக்கிட்டு இருந்திருக்குங்க. அதை அவன் கவனிக்கல. அந்த ரத்த குளியல்ல இலை மறைச்ச அந்த ஸ்பாட்டை தவிர மீதி எல்லா ஸ்பாட்டுமே டிராகனோட தோல் மாதிரி கடினமாயிடுச்சு. கத்தியால குத்துனாலோ ஈட்டியால குத்துனாலோ உள்ள போகாது. ஆனா இலை மறைச்ச அந்த இடம் மட்டும்தான் அவனோட வீக்னஸ், அவனோட பலவீனம். அது மட்டும் இல்லாம அந்த டிராகனோட எலும்பையே பிச்சு எடுத்துட்டு வந்து என்ன பார்த்தான் பாகுபலி. டிராகனோட அந்த எலும்புல இருந்து எனக்கு ஒரு கத்தி பண்ணி கொடு அப்படின்னு கொடுத்தான். இப்படி அந்த பக்கம் பிளாஷ்பேக் போயிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம பாகுபலி மன்னர்கிட்ட வந்து தன் கத்தியை நீட்டி, நான் யாருக்கு கீழே வேலை பார்க்கறது எனக்கு பிடிக்காது, ஆனா உன்னோட எதிரியை காட்டு, அவங்களோட ரத்தத்துல குளிக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறார். டிராகனோட எலும்பால செய்யப்பட்ட தன் கத்திய மன்னரோட கையில கொடுக்கிறார். மிரண்டு போறாரு வல்லாளத்தேவர் மன்னன். அவனா இந்நேரம் போயிருப்பான். ஆனா எல்லாம் தலையில மாறிடுச்சு. அவனுக்கு தேவையான ஒண்ணு இங்க இருக்குது, ஒரு குடும்பம். அவன் இங்க இருந்து போறது வாய்ப்பு இல்லைங்கிறாப்ல சூனியக்காரி எல்லாத்தையும் ஒப்பிச்சிட்டா. இந்த பக்கம் பார்த்தா நம் படையில மிகப்பெரிய ஒரு வீரர் இருக்கிறான். டிராகனோட எலும்பால செய்யப்பட்ட கத்தி கொண்ட ஒரு வீரன் இருக்கிறான். டிராகனையே கொன்ன ஒரு மா வீரர் இருக்கிறான் பாகுபலி. அவன் நம்மோட இந்த யுத்தத்தை முன்னின்று நடத்துவான். நமக்கு வெற்றி நிச்சயங்கிறாப்ல வெற்றி முழக்கத்தை பல்லாளத்தேவன் முன்னாடியே முழங்க ஆரம்பிச்சிட்டான். யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி தேவசேனாவை பார்த்துட்டு போறார் நம்ம கட்டப்பா. அந்த அம்மாவும் வேண்டா வெறுப்பா விடை கொடுத்து அனுப்புது. நாட்டுக்கு ஆபத்து வந்துருச்சேன்னு கட்டப்பா கலங்குறாப்ல. அப்புறம் தன் படைகளோட கிளம்பி காட்டு பக்கம் பயணப்பட்டு போறாங்க. ஒரு இடத்துல முகாம் போட்டாச்சு. யுத்தம் நடக்கிற இந்த யுத்த காலத்தை பத்தி அவங்களுக்குள்ள டிஸ்கஷன். ஒரு பக்கம் ஆறு, இன்னொரு பக்கம் காடு. இந்த இடம் தான் ரொம்ப குறுகலான இடம். இந்த இடத்துல வச்சு நாம அட்டாக் பண்ணணும். ஒரு படம் முன்ன நின்று சண்டை போடணும். அவங்க டயர்டானதும் காட்டுக்குள்ள அவங்க ஓடிடுவாங்க. காட்டுக்குள்ள ஏற்கனவே ஒளிஞ்சிட்டு இருக்கிற நம்மளோட ரெண்டாவது படம் உள்ள புகுந்து அவங்க சண்டை போடணும். அவங்க டயர்டானதும் அவங்க பின்னாடி வந்துடணும். ரெஸ்ட் எடுக்கிற முதல் படம் மறுபடியும் காட்டுக்குள்ள இருந்து உள்ள போய் சண்டை போடணும். இப்படி பக்காவா பிளான் போட்டுட்டு இருக்கிறார். ஆனா இது எதுலயுமே நம்ம பாகுபலிக்கு பெருசா விருப்பமே இல்ல. பிளான் போடுற இடத்துல கூட உட்காராம அவ அடுக்க கிளம்பி போயிட்டா. ஏதோ சாப்பிட கொடுக்குறாப்ல. நாளைக்கு உயிரோட இருப்போமோ இல்லையோ இந்தா சாப்பிடுங்கிறாரு நம்ம பாகுபலி. பல்லாளத்தேவன் குடிச்சுட்டு, உனக்கு என்னப்பா, டிராகனோட ரத்தத்திலேயே குளிச்சவன், கத்தி கூட உன் தோலை தொலைக்காது வெட்டாது, உனக்கு என்ன பயம்னு பேச, எல்லாருக்குமே பலவீனமா ஒரு ஸ்பாட் இருக்கத்தான் செய்யுங்கிறாரு. ஆனா நீ காலகியோட தலைவியை பத்தி பேசின இல்லையா, அப்ப இருந்தே அவ என் மனசுக்குள்ள அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. திரும்ப திரும்ப அவளை நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஒவ்வொரு ராத்திரியும் அவளை நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். காலையில விடிஞ்சா கூட அவன் நினைப்பாதான் இருக்குது, தூங்குனாலும் அவன் நினைப்பாதான் இருக்குது. ஒருவேளை அவன் என்ன கூப்பிடுறாளோ அப்படிங்கிறாரு மன்னர். உங்களை கூப்பிடல, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வீரத்தை கூப்பிடுறான்னு நாளைக்கு யுத்தத்துக்கு வீரத்தோட தயாராகுங்கிறாப்புல அட்வைஸை போட்டுட்டு இருக்கிறாரு நம்ம பாகுபலி. அடுத்து அதிகால வேலை. நம்ம கட்டப்பா பார்க்க எல்லாருக்கும் முன்னாடி முந்திக்கிட்டு எந்திரிச்சு ஒத்தாலா பாகுபலி குதிரையில எதிரிகளோட சண்டை போடுறதுக்காக முன்னோக்கி போயிட்டே இருக்கிறார். ஒரு சின்ன பையன் பார்த்துட்டு அங்க இருந்து ஓடுவான், எதிரி வரான்ட்டு. அதே சமயம் எதிரிகளோட தலைவர் மன்னர் அவர் அந்த பக்கத்துல இருந்து குதிரையில எதுக்க வராரு. ரெண்டு பேரும் நேருக்கு நேரா போய் மோதுறாங்க. என்னாச்சு நமக்கு காட்டல. ஒரே பனிமூட்டமா அடுத்த சீனை காட்டுறாங்க. திடீர்னு பார்த்தா நம்ம படைக்கிட்ட நம்ம ஆளு வந்து நிக்கிறான். கையில எதிரிகளோட மன்னரோட தலையை எடுத்துட்டு வந்து நிக்கிறான். மன்னன் தலையை வெட்டி எடுத்துட்டு வந்துட்டேன், இனி அவங்க படையெல்லாம் நமக்கு முன்னாடி ஒண்ணும் இல்ல, பயந்து போய் கிடப்பாங்க, வாங்க ஒரு கை பாத்துடலான்னு பாகுபலி முன்னாடி ஓட, பின்னாடியே மகிழ்மதியோட சேனை ஓடுது. ஒரே பனிமூட்டமா இருக்க ஒன்னு ரெண்டு அம்புகள் மன்னரை நோக்கி பாயும். கரெக்டா கட்டப்பா தான் ஊடால கவசத்தை கொடுத்து காப்பாத்துறாரு. ஒளிஞ்சிட்டு இருந்து அடிக்கிற வில் வீரர்களை வெட்டி சாக்கிறாங்க. அப்புறம் யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரு கூடயும் சண்டை. எங்க பார்த்தாலும் ஒருத்தர் சண்டை போட்டு வெட்டி சாச்சிக்கிட்டு இருக்காங்க. யுத்தகலம் எவ்வளவு மோசமானதுங்கிறது இவங்களோட சண்டையை பார்த்தா தெரியும். கண்ணாவினான்னு வெட்டி சாக்கணும். பாகுபலி சொல்லவே வேண்டாம், அருமையா சண்டை போடுறான். எதிரிக்கிட்டேயே தன் கத்தியை தூக்கி போட்டுவிட்டு தன்னை தாக்க வந்த இன்னொரு எதிரியை பிடிச்சிப்பான். நம்ம ஹீரோவை குத்த வரேன்னு ஒரு ஆளு வால் எடுத்து குத்த வர அவங்காலேயே குத்திப்பாங்க. ஹீரோயிசத்தோட எவ்வளவு பேரை கொல்றான்னு பாருங்க. அதுல ஒருத்தன் நம்ம ஹீரோவோட நெஞ்சில கத்திய கொண்டு வந்து இறக்குறான். ஆனாலும் நம்ம ஹீரோக்கு ஒண்ணு ஆகல. எதிரிகளை பொளந்து கட்டுறாரு. அங்க இருக்கிற வீரர்கள் சில பேர் இவனோட பலம் என்னங்கிறத அங்க கவனிக்கிறாங்க. ஒரு சின்ன பையன் கூட அவனோட முதல் சாவை தன்னோட முதல் பலியே ஏத்துறான், குத்திடுறான், கொன்னுடுறான். ஆனா அடுத்த அடி பின்னாடி இருந்து வேற ஒருத்தர் ஓங்கி ஒரு அடி அடிச்சாரு. நல்ல வேலை ஹெல்மெட் இருந்ததுனால தப்பிச்சான். கீழே விழுந்தவன அவன் கொல்ல வர அதுக்குள்ள அவனை கொன்னு நம்ம கட்டப்பா காப்பாத்துறாரு. தன்னோட ஹெல்மெட்டை அவனுக்கு கொடுத்து கொஞ்சம் சேஃபா இருந்தும்பின்னு சொல்லிட்டு அடுத்த சண்டைக்கு கிளம்புறாரு. அடுத்து இவங்க டீம்ல ஒரு வீராங்கனா இருப்பா. ரொம்ப அருமையா வில்லு விட்டு கெத்து காட்டுவா. ஆனா அவளை எதிரிகள் நெருங்கிட்டானுங்க. ஒருத்தன் அவளோட நெத்தியில கோடாரியை வச்சு ஓங்கி ஒரு இடிச்சதுல அப்படியே அவ மயங்க போற சமயம், இந்த பக்கம் நம்ம கட்டப்பா வேற ரெண்டு பேரை சமாளிச்சுட்டு இருக்கிற சமயம் பின்னாடி இருந்து ஒருத்தன் ஏத்திட்டாங்க. அவ அவுட். அதை கவனிக்கும் போது இன்னொரு எதிரி கட்டப்பாவோட ஒரு கண்ணுல வாளால ஒரு வெட்டு வெட்டிட்டான். நல்ல வேலை கீழே விழுகும் போது அங்க ஒரு வாள் இருக்க, அந்த வாள் எடுத்து அவனை குத்தி கண்ணோட போச்சு கட்டப்பாவோட இந்த யுத்தம். பார்த்தா எதிரிகள்ல ரெண்டு தலைவங்க இருக்காங்கன்னு நம்ம சொன்னோம். ரெண்டு நாடு ஒண்ணு சேர்ந்து தாக்க வருதுன்னு ஒரு நாட்டோட மன்னனை தான் நம்ம பாகுபலி கொன்னான். இன்னொரு மன்னன் இன்னும் கோவத்தோட சண்டை போட்டுட்டு கட்டப்பா கிட்ட நெருங்கி வரான். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சோ அப்படின்னு யோசிக்கிற சமயம் கட்டப்பாவுக்கு மட்டும் அந்த சூனியக்காரி யுத்தகலத்துக்கு நடுவுல நிக்கிறாப்புல தெரியும். அந்த பக்கம் சூனியக்காரி தான் பாகுபலிக்கு ஏதோ மெசேஜை பாஸ் பண்றாங்களோ என்னவோ பாகுபலி டப்புன்னு திரும்பி பாக்குறான். கட்டப்பாவை
மரணம் நெருங்கிடுச்சு. பக்கத்துல வந்து வெட்டி சாக்க போற சமயம் ஒடியாந்து அந்த ஆளோட வயித்தை கிழிச்சு பாகுபலி கழுத்தையும் கிழிச்சு கட்டப்பாவை காப்பாத்தி விட்டுறாரு. கட்டப்பாவை காப்பாத்துறதுல அந்த சூனியக்காரியோட பங்கு இங்க ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். அப்புறம் கட்டப்பா மயங்கி போயிட்டார். ரொம்ப நாள் யுத்தம் நடந்துட்டு இருக்கும் போல மன்னர் திரும்ப வந்துட்டார். ஆனா போரோட ரிசல்ட் என்னங்கிறது இன்னும் தெரியல. ஏதோ வெற்றி முழக்க சத்தம் கேட்கும் போது சந்தோஷமா இந்த பக்கத்துல வருவார். மன்னர் வாழ்க மன்னர் வாழ்கன்னு அந்த கோஷத்தை கேட்கும் போது அவருக்கு அப்படியே பரம ஆனந்தமா இருக்கும். சந்தோஷமா ஜன்னல் பக்கம் வந்து அந்த சத்தத்தை அப்படியே காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருப்பார். ஆனா அடுத்த நொடி பாகுபலி வாழ்க பாகுபலி வாழ்கன்னு கோஷம் போட ஆரம்பிச்சதும் சிரிச்சுக்கிட்டு இருந்த அவரோட முகம் அப்படியே உம்முன்னு ஆயிடுது. அப்படியே திரும்பி பார்த்தா பாகுபலி உள்ள சண்டை போட்டு டயர்ல படுத்து கிடக்குறான். மக்கள் எல்லாம் விடாது பாகுபலின்னு கோஷம் போட்டுக்கிட்டு இருக்க, சரி மக்களை உற்சாகப்படுத்துறதுக்கு அவனையும் கூட்டிட்டு வருவான்னு அவனையும் கூட்டிட்டு வெளியில வரார். இதோ டிராகனையே கொண்டவன், நம் தேசத்துக்காக இப்போ எதிரிகளின் மன்னர்களையும் கொண்டவன்னு மக்களுக்கு மத்தியில அறிமுகப்படுத்தி வைக்கிறார். வேற வழி இல்லாம இவன் உள்ள போனா மக்கள் எல்லாம் அவனை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஒரு கண்ணுல அடிபட்டு ஒத்த கண்ணனா மாறினா நம்ம கட்டப்பட காட்டுறாங்க. இன்னும் மயக்கத்திலேயே கிடக்குறார். பணிவிட செய்யறதெல்லாம் நம்ம தேவசேனா தான். விடாது பாகுபலி வாழ்க வாழ்கன்னு கோஷம் கேட்டுக்கிட்டே இருக்குது. என்னடா சத்தம்னு வெளியில வந்து பார்த்தா எல்லாம் சரக்கடிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. மன்னரோட தம்பி அங்க இருப்பான். உனக்கு இங்க வேலை இல்ல, அரண்மனைக்குள்ள போன்னு தேவசேனா விரட்டி விட்டுறான். ராத்திரி ஆனா நிம்மதியா தூங்கிட மாட்டேங்கிற. யுத்தத்துல அடிபட்ட எவ்வளவோ பேரு வலியோட கஷ்டத்துல இருக்க, நீங்க மட்டும் இப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது சரியில்லைங்கிறாப்ல தேவசேனா சொன்னா, அடிபட்டவங்களுக்கு அமைதி வேணும், ஆனா வெற்றியை கொடுத்தவங்களுக்கு செலிப்ரேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நாங்க சந்தோஷமா தான் இருப்போம், சத்தம் போடுவோம் தான் சொல்றாரு. அந்த வீராங்கனை ஒருத்தர் செத்து போயிருப்பாள்ல, அவளோட பாடிய என் வீரர்களோட சேர்த்து நான் புதைக்கிறேன்னு பாகுபலி சொல்ல, இல்ல இவ அடிமை தளபதி கட்டப்பாவுக்கு சொந்தம்னு சொல்லுவார். யாரு? தேவசேனா சொல்லுவா. இந்த உலகத்துல யாருக்கும் சொந்தம் இல்ல, அடிமை இல்லன்னு பாகுபலி பேசுவான். கட்டப்பா மேபி சாக கிடக்குறார், அவர் செத்துருவாரோ அப்படின்னு பயமா இருக்குங்கிறாப்ல தேவசேனா சொல்லுவா. ஆனா அதே இடத்துல நம்ம சூனியக்காரி அந்த பக்கத்துல இருக்கிறா. அவ அதை கேட்டுட்டு கட்டப்பா இருக்கிற அந்த ரூமுக்குள்ள வரா. எனக்கு நீ யாருன்னு தெரியும், நீ எங்கிருந்து வந்தேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி சாக கிடக்குற நம்ம கட்டப்பாவோட கண்கள் மேல கைய வைக்கிறா. உன் கிராமத்தை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். டிராகன் வந்து சூறையாடுறது இல்லையா, உன் கிராமத்துல இருந்த எல்லா பேருமே எரிஞ்சாங்க இல்லையா, இதெல்லாம் உன்னோட நினைப்புல இருக்குது இல்லையா, அது பொய் அப்படின்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறான். டிராகன் இவங்களோட கிராமத்தை அழிக்கல, உண்மையிலேயே இவர்களை அழிச்சது எதிரிகளோட படை. வில் அம்புல நெருப்ப பத்த வச்சு அம்பு விட்டு மொத்தத்தை எரிச்சாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாரும் இறந்து போன சமயம் அந்த சின்ன பையன் நம்ம கட்டப்பா மட்டும் என்னடா பண்றேன்னு யோசிச்சுட்டு இருக்கிற சமயம் மேல பார்த்தா நெருப்பு இருக்கிற இந்த இடத்த பார்த்து டிராகன் அப்ப அங்க வந்திருக்கும். நெருப்புல சுத்தி எல்லாரும் சாக ஒரு சின்ன பையன் மட்டும் அங்கே இங்கேயும் ஓடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நமக்கு விஷுவல் இதெல்லாம் காட்ட மாட்டாங்க. அந்த டிராகன் கட்டப்பாவை அப்படியே தன்னோட விரல் நகத்தால பிடிச்சு அப்படியே அலாக்கா தூக்கிடுது. ஓ காட்டுறாங்கப்பா விஷுவல்ல. அந்த நெருப்புக்குள்ள இருந்து அவனை தூக்கி நெருப்பு இல்லாத வேற ஒரு பகுதியில அந்த டிராகன் போட்டு போகும். உண்மையை சொல்லணும்னா அந்த டிராகன் தான் உன்னை காப்பாத்துனது அப்படின்னு அந்த சூனியக்காரி எடுத்து சொல்றா. கூடவே அவனோட உடம்பையும் ஓரளவு சரி பண்ற. டிராகனால காப்பாற்றப்பட்டவர் கட்டப்பா. ஆனா அதே டிராகனை கொலை பண்ணது பாகுபலி. பாகுபலியோட அலறல் சத்தத்தை கேட்க முடியாம இந்த பக்கத்துல தேவசேனா காதை பொத்திப்பா. அடுத்த நாள் காலையில பார்த்தா கட்டப்பா எந்திரிச்சிட்டாரு. கண்ணுல ஒரு கட்டு மட்டும் தான் இருக்கு, மித்தபடி தேறிட்டாப்ல, குணமாயிட்டாப்ல. யூனிஃபார்மை போட்டுட்டு இறந்து போன தன் படை வீரர்களோட சமாதிக்கு தான் ஆளா வரார். யுத்தத்துல ஒன்னாலதான் நாங்க ஜெயிச்சோம், நன்றி சொல்ல வேண்டிய நேரம் நன்றி அப்படிங்கிறாரு கட்டப்பா. நீ நன்றி சொல்ல வேணும்னா அந்த சூனியக்காரிக்கு நன்றி சொல்லு, அவதான் உன்னை காப்பாத்தினா, நான் இல்லங்கிறாப்ல பாகுபலி சொல்றார். ஆனா என்ன காப்பாத்துறதுக்கு அந்த சூனியக்காரியை நீ பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லங்கிறாப்ல கட்டப்பா சொல்லுவார். இருந்தாலும் யுத்த காலத்துல என்னோட உத்தரவை மீறி நீ முதலா முந்திட்டு போயிருக்க கூடாது, திட்டம் போட்டு யுத்தம் பண்ணிருந்தா இன்னும் பெட்டரா சண்டை போட்டிருக்கலாம், இன்னும் இழப்புகளை தவிர்த்திருக்கலாங்கிறாப்ல கட்டப்பா சொல்லுவார். நான் மன்னர்கிட்ட நான் சொல்லிட்டேன், நான் யாரோட கட்டளைக்கும் கீழ்படிய மாட்டேன், என் இஷ்டத்துக்கு தான் நடந்துப்பேன், சுதந்திரத்தோட தான் திரிவேன் சொல்லிதான் நான் யுத்த காலத்துக்குள்ள வந்தேங்கிறாரு பாகுபலி. இவங்க ரெண்டு பேருக்கு எப்பவுமே ஒட்ட மாட்டேங்குதுங்க. பேசிட்டு இருக்கும் போதே கிளம்பி போறார். அப்புறம் போறவரை நிப்பாட்டி, உங்களை காப்பாத்துறதுக்காக நான் ஒன்னும் சூனியக்காரியை ஏவல, தேவசேனா தான் சூனியக்காரிட்ட வந்து கட்டப்பாவை காப்பாத்துங்கன்னு கெஞ்சினா, நான் இல்லைன்னு சொல்றாரு. கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோ சிம்மாசனத்துக்கு பின்னாடி உட்காந்து சரக்கடிச்சுக்கிட்டு இருப்பான். தேவசேனா அந்த பக்கம் வர. ரொம்ப நாள் இதெல்லாம் நிலைக்காது, என்றாவது ஒரு நாள் ஒரு பேரரசு சரியத்தான் செய்யும், எந்த ஒரு அரசா இருந்தாலும் கவிழத்தான் செய்யும்னு எடுத்து சொல்றான். மன்னர்கள் மாழ்வார்கள் அப்படின்னு எடுத்து சொல்றான். நீ கூட சிம்மாசனத்துல உட்கார வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும் போது எனக்கு சிம்மாசனத்தின் மீது எப்பவுமே ஆசை இருந்தது இல்லங்கிறா தேவசேனா. இருக்கிற மக்கள் எல்லாம் ஒன்ன பார்த்து ஒன்ன மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்களுக்கு நீ ரோல் மாடலா ஆயிட்ட, ஆனா உன்னோட ரோல் மாடலே தப்பு, மூர்க்கத்தனமா நடந்துக்கிற, யாரோட கட்டளைக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிற, உன்னை எல்லாரும் ரோல் மாடலா பாக்குறாங்க. சரி இதெல்லாம் கிடக்கட்டும், எப்பயா நீ கிளம்ப போறேன்னு சிரிச்சுக்கிட்டே கேட்கறா. சீக்கிரமே கிளம்ப போறேன்னு கட்டப்பாவன்னு சொல்லுவாரு. இதுக்கு முன்னாடி சிரிக்காதவ இப்போ சிரிச்சு சிரிச்சு பேசுறது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அந்த பக்கம் கட்டப்பாவோட கண்களுக்கு தேவசேனா தான் கட்டுப்பட்டு விடுறா. அப்புறம் பாகுபலியை பத்தியும் ஒன்னு ரெண்டு நல்ல வார்த்தை பேசுறா. உங்க உசுரை காப்பாத்தினதே பாகுபலி, அவனுக்கு நாம கடமைப்பட்டு இருக்கணுங்கிறாப்ல தேவசேனா சொல்லுவா. தேவையில்லாத இடத்துல நம்பிக்கை வைக்காதீங்கிறாப்ல கட்டப்பா சொன்னா, நம்பிக்கையே இல்லாத இடத்துல யாராவது ஒரு ஆள் மேல அவநம்பிக்கை வச்சா கூட தப்பு இல்லைங்கிறாப்ல தேவசேனா சொல்லுவா. அப்புறம் மேல கட்டப்பா டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தேவசேனாவும்
பாகுபலியும் 2 பேரும் ஒன்னா குதிரையில ஏறி காட்டு பக்கம் போறத கவனிக்கிறார். அவர் முகம் லைட்டா ஒரு மாதிரியா மாறுது. அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயப்படுறாரு இந்த மூர்க்கனால. இங்க காட்டுக்குள்ள வந்த பிறகு பார்த்தா காட்டுக்குள்ள இடிஞ்சு போன நிலைமையில குட்டி குட்டியா வீடுகள் இருக்கிறத கவனிக்கிறாங்க. அங்க நம்ம பாகுபலியோ ஒரு காலத்துல சூனியக்காரங்களும் மனிதர்களும் ஒன்னா வாழ்ந்தாங்களாம். அப்போ மாத்தி மாத்தி பொண்ணு கொடுத்து பொண்ணெல்லாம் எடுத்துப்பாங்க போல. சூனியக்காரங்க மனுஷங்களை கல்யாணம் பண்ணிப்பாங்க, மனுஷங்க சூனியக்காரங்களை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஒன்னெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க யுத்த காலத்துக்கு முன்பு. அப்புறம் அது அப்படியே அழிஞ்சு போயிடுச்சு. நாளை பின்ன அவங்க ரகசியமா 1-2 பேரு இந்த மாதிரி வாழ்ந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இத பத்தியெல்லாம் அந்த சூனியக்காரி சொல்லிதான் தனக்கு தெரிய வந்ததா மூஞ்சி கழுவிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்லுவாரு பாகுபலி. ஆமா, எப்ப பார்த்தாலும் சூனியக்காரி உன் பின்னாடியே வராளே ஏன் அப்படின்னு தேவசேனா விசாரிச்சா, அது ஒண்ணும் இல்ல, இந்த சூனியக்காரியவே ஒருத்தன் அடிமையா வச்சிருந்தான், அவனை கொன்னுபிட்டேன், அதுல இருந்து அவன் ஏன் முன்னாடியே தெரிய ஆரம்பிச்சிட்டான்னு பாகுபலி எடுத்து சொல்லுவார். அப்புறம் தேவசேனா, இந்த உலகத்தின் கடைசி டிராகனை நீ கொன்னையாமே, நிஜமா இது எப்படி சாத்தியமாச்சுன்னு விசாரிப்பா தேவசேனா. பாகுபலியும் அந்த பிளாஷ்பேக் கரைய சொல்றாரு. விஷுவல்ல நமக்கு காட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கொல்லைங்கிட்ட நம்மளால வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறார். அந்த கொல்லை விதவிதமா நிறைய ஆயுதங்களை செய்யக்கூடியவன், டிராகன்களை கொல்ற ஆயுதங்களை கூட செய்யக்கூடியவன். அதெல்லாம் செஞ்சு நிறைய பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறான். ஆனா கொல்லனுக்கு கீழே இவன் ஒழுங்கா வேலையே பார்க்க மாட்டாரு நம்ம பாகுபலி. எப்ப பார்த்தாலும் அவர் பேச்ச கேட்காம இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்குது. இதுல காண்டான கொல்ல இந்த பயல கூட வச்சுக்க வேண்டாம், விரட்டி விட்டுலான்னு முடிவு பண்ணி இந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் கொடுத்து இந்த ஊருக்கு போயிட்டு வாடான்னு மட்டும் அனுப்பிச்சு வச்சிட்டார். அந்த ஊர்ல தான் டிராகன் இருக்குது. நானும் அந்த ஊருக்கு போனேன். அப்படியே நாட்கணக்கா வாரக்கணக்கா மாசக்கணக்கா காத்து கிடந்தேன். திடீர்னு ஒரு நாள் அந்த ஊர்ல அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, டிராகன் சுத்துற அந்த ஏரியால அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த டிராகன் தூங்கிக்கிட்டு இருந்ததா பார்த்தேங்கிறாரு. அப்புறம் என்னாச்சுன்னு தேவசேனா ஆர்வமா கேட்பா. ஏமா நீ கேள்வி கேட்கிற தயவு செய்து நிப்பாட்டுமா அப்படின்ட்டு எந்த பதிலும் சொல்லாம அதோட கதையை நிப்பாட்டிட்டு போயிட்டான். அதுக்கடுத்து நடந்த அந்த பிரளயத்தை பத்தி அவன் எதுவும் பேசல. மேபி அதை எந்திரிச்சிருக்கலாம், பயங்கரமா 2 பேரும் யுத்தம் பண்ணிருக்கலாம், அதை பத்தி எல்லாம் அவன் சொல்லல. இல்ல தூங்கிக்கிட்டு இருந்த டிராகனையே கொன்னுட்டு இருக்கலாம், அதை பத்திலாம் அவன் சொல்லல. அப்புறம் இன்னும் நேரா போய்கிட்டு இருக்கும்போது, தொடர்ந்து முன்னேறி நடந்து வந்துகிட்டே இரு, நீ அமைதியா இருந்தா அது உன்னை எதுவும் செய்யாது, வா அப்படியே ஃபாலோ பண்ணின்னு பாகுபலி தேவசேனாவை கூட்டிட்டு போறாரு. அப்பதான் தேவசேனா அதை நோட் பண்றா. அங்க இருக்கிற நிறைய மரத்தின் வேர்கள் கூட மனுஷ மாதிரி காட்சி கொடுக்கும். அதுலயும் இறந்து போன தன்னோட அப்பா மாதிரி அவளுக்கு தெரிய அமானுஷமா இருக்குன்னு அங்க இருந்து தெரிச்சு ஓடியாரா. இப்படி எல்லாம் இருக்கும்னு தெரிஞ்சதா குனிஞ்சே நட, அமைதியா வா அப்படின்னு பாகுபலி கூட்டு வந்தான். ஆனா அவளுக்கு இதெல்லாம் புதுசு இல்லையா, புதுசா அனுபவிக்கிறா, ஒரு மாதிரியா தான் இருக்கிறா, அழுகிற அப்பாவை நினைச்சு. இந்த பக்கம் கட்டப்பா போனவன் இன்னும் வரலையே அப்படின்னு ரொம்ப வருத்தத்துல இருக்கிறார். ஆனா அந்த பக்கம் பார்த்தா தேவசேனாவும் பாகுபலியும் நல்லபடியா குடும்பம் நடத்தி முடிச்சிட்டாங்க. கட் பண்ண இப்போ ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. யாரோ வாய கப்புன்னு மூடுறாப்ல ஒரு காட்சி. 2 பேரும் எந்திரிச்சா அந்த ஊரு தாக்குதலுக்குள்ளாகி இருக்குது. அவங்க 2 பேர் மட்டும் ஓடுறாங்க, மீதி எல்லா பேருமே கொலை செய்யப்படுகிறார்கள். அப்படி ஓடிக்கிட்டு இருக்கவங்க 2 பேர்ல ஒரு ஆளை அம்பு விட்டோம், இன்னொரு அந்த பையனை கல்லால் அடிச்சும் கொள்றாங்க. ரொம்ப கொடூரமா இருக்காங்க இல்ல இவங்கெல்லாம். வடக்கர்களா, வடக்குல இருந்து வந்தவங்க. அந்த வடக்கர்களோட தலைவன் ஒருத்தவன் இருக்கிறான். அவரோட முகத்துல ஒரு பாதி முகம் நிறைய தழும்போட உங்களால பார்க்க முடியும். வடக்கர்கள் வடக்குல இருக்கிற மகிழ்மதியோட ஒரு கிராமத்தை அட்டாக் பண்ணி எவ்வளவு கொடூரமானவர்கள் காட்டிட்டாங்க. அந்த கிராமத்துல இருந்த அத்தனை பேருமே இறந்துட்டாங்க, ஒருத்தர் கூட உயிரோட இல்லைன்னு பல்லாளத்தேவனுக்கு தம்பி எடுத்து சொல்றான். இல்ல நம்ம பாகுபலி நம்ம கூட இருக்கிறான், கட்டப்பா இருக்கிறாரு, பாத்துப்பாங்கன்னு மன்னர் சமாதானம் சொல்ல நினைச்சாலும் தம்பியோ அதெல்லாம் பத்தாது, நமக்கு படம் வேணும், ராணுவ பலம் வேணும்னு கூட இருக்கிற நம்ம நாசர் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். இந்த கை ஊனமானவர். நமக்கு அதிசயம் நடக்கணும்னு பல்லாளத்தேவனோட பார்வை காலகேயர்களோட தேசத்தின் பக்கம் திரும்புது. மேப்ல இருக்கிற காலகேயர்களோட தேசத்துல கத்தியால ஒரு குத்துறார். இந்த இடத்துக்கு நம்ம போகணுங்கிற தம்பிக்கிட்ட காலகேயர்களோட தலைவிய இங்க கூட்டிட்டு வந்தா அவர்களோட நாம கூட்டணி வச்சுக்கிட்டா நம் தேசம் பலமாக இருக்கணும்னு நம்புறதா அண்டே நினைக்கிறான். ஆனா அவன் நினைப்பு தப்புங்கிறாப்ல நாசர் இங்க வந்து கட்டப்பா கிட்ட புலம்பி தெளிக்கிட்டு இருக்கிறாரு. நாட்டுக்கு இது ஆபத்து. ஒரு காலத்துல அவர்கள் எல்லாத்தையும் விரட்டி அடிச்சவங்க இந்த மனுஷங்க, நம்ம மூதோதையர்கள். ஆனா அவங்களுடைய கூட்டணியா சரிப்படாதுங்கிறாப்ல நாசர் எடுத்து சொல்றாரு. ஆனா அரச கட்டளை எதுவோ அதைத்தான் செய்யணுங்கிறாரு கட்டப்பா. கனவுல கூட காலகேயர்களோட தலைவி வரதா எங்க அண்ணன் பல்லாளத்தேவன் சொன்னா. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் யாரா இருக்க முடியும்? அந்த சூனியக்காரியா இருப்பாளோ? அவதான் இப்ப தேவையில்லாத இந்த நினைப்பெல்லாம் பல்லாளத்தேவனோட மனசுல விதைக்கிறாளோ? அந்த சந்தேகத்துல அவளை இப்போ சங்கிலியில கட்டி போட்டு வச்சிருக்கிறதா நாசர் எடுத்து சொல்ற. ஐயோ, சூனியக்காரி பாகுபலிக்கு சொந்தமானவளாச்சே அப்படிங்கிறாரு கட்டப்பா. ஆனா அவன் இப்ப எங்க? அவனும் பாகுபலியும் தேவசேனாவும் காட்டு பக்கம் போய் நேரம் ஆயிடுச்சு. யாரும் எங்க இல்ல. யாராவது ஒருத்தர் இங்க முடிவெடுத்தாங்கங்கிறாப்ல நாசர் சொன்னதும் கட்டப்பா கிளம்பி சூனியக்காரிய பாக்குறதுக்காக வராரு. காலகேயர்களோட தலைவிய பத்தி மன்னர்கிட்ட ஆளா எடுத்து சொன்னது நம்ம பாகுபலி தான். சோ பாகுபலிக்கும் காலகேயிகளோட தலைவிக்கும் ஏதாவது இருக்குமோ, அவங்களோட பேக் ஸ்டோரி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சூனியக்காரி கிட்ட வந்து கட்டப்பா கேக்குறாரு. என்ன நடந்துச்சோ அந்த உண்மையை சொல், அந்த பிளாஷ்பேக் ஸ்டோரியை சொல், நான் உன்னை ரிலீஸ் பண்றேன்னு சூனியக்காரி கிட்ட டீல் பேசுறாரு. பயங்கர பலம் வாய்ந்தவள் காலகேயிகளோட தலைவி. இப்படி ஊர் முழுக்க
முழுக்க உலகம் முழுக்க பேச்சு. அது காதுவெளி செய்தியா பாகுபலி கிட்ட வர, பாகுபலி அப்பேற்பட்ட வீராங்கனையா பார்க்கணும் அப்படின்னு ஒரு மாதிரி டெம்ப்டாரா. அவளும் இந்த மாதிரி ஒரு பலமான ஆள் வேணும்னு ஏங்கிக்கிட்டு இருப்பா போல. அந்த ஏக்கமே அவர் 2 பேரையும் ஒண்ணு சேர்த்தது. காலகேயர்களோட தேசத்துக்கு பாகுபலி போனா. 2 பேரும் பார்த்ததுமே பிடிச்சு போச்சு. தீயும் பத்திக்கிச்சு. 2 பேரும் ஒன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் ஒன்னா வாழ்ந்தாங்களா. அவர்களை பிரிக்கவே முடியாதுங்கிறாப்ல வெளியில எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் அது எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்குற விதமா அவளை அங்க விட்டுட்டு இவன் விலகி வந்துட்டான். பிரிஞ்சு போயிட்டான். ஒரு வார்த்தை கூட சொல்லாம விட்டுட்டு போயிட்டானா. எப்படி வந்தானோ அதே மாதிரி பிரிஞ்சு போயிட்டானா. அந்த நொடி நொறுங்கி போனாலாம் காலகேயிகளோட தலைவி. அதே மாதிரிதான் அவனுக்கும் இருந்ததா சூனியக்காரி சொல்றா. இப்பயும் பாகுபலி காலகேயிகளோட தலைவிய லவ் பண்றானா அப்படின்னு கேட்டா ஆமாங்குது சூனியக்காரி. இன்னும் அவளை அவன் மறக்கல அப்படின்னு சொல்லுது. ஏற்கனவே டீல் போட்டபடி சரி எல்லாத்தையும் சொல்லிட்டா இல்லையா, அதனால சூனியக்காரிய ரிலீஸ் பண்ணலான்னு கட்டப்பா கதவை திறப்பார். ஆனா திறந்து பார்த்தா உள்ள சூனியக்காரி இல்ல. அவளை இந்த இரும்புகளால எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏதோ இவன் உன்னை ரிலீஸ் பண்றேன்னு டீல் பேசுனதுனால இந்த உண்மையை சொன்னதா நாம இவ்வளவு நேரம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அது உண்மை கிடையாது. சூனியக்காரி தானா விருப்பப்பட்டு தான் இவன் கேட்டதும் எல்லாத்தையும் சொல்லி இருக்கிறா. எவ்வளவு அழகா அதை நமக்கு காட்டியிருக்காங்க பாருங்க. பயந்துகிட்டு ஒண்ணு அவ சொல்லல. மேட்டர் சொல்லிட்டு அவ அங்க இருந்து அப்படியே மறைஞ்சு போயிடுறா. அடுத்து பார்த்தா அடுத்த நாள் காலையில கட்டப்பா தேவசேனா கிட்ட என்னாச்சு 2 பேரும் காட்டு பக்கம் போனீங்களா விசாரிக்கிறாரு. ஒரு காலத்துல சூனியக்காரிகளும் மனிதர்களும் ஒன்னா வாழ்ந்தாங்களாம்ல, அந்த மாதிரி இடத்துல எனக்கு சுத்தி காமிக்க போனா அப்படிங்கிறாப்ல தேவசேனா சொல்லி சமாளிக்கிறாங்க. அவனை நம்பாத, அவனை பார்க்காத, பழகாதன்னு கட்டப்பா சொன்னா அவ கேட்க மாட்டேங்கிறா. பாகுபலி நம்ம கூட இருந்தா மகிழ்மதிய பல ஆண்டுகள் பாதுகாப்பாக வச்சுக்க முடியும். அவனை நீங்க நம்ப மாட்டேங்கன்னு எனக்கு தெரியும். நம்மளை விட அவன் கொஞ்சம் வித்தியாசமான இருக்கிறான்ல, அதனாலேயே அவனை நம்மள ஒரு ஆளா மாத்தணும்னு ஆசைப்படுறேன். இந்த தேசமும் குடும்பமும் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு எனக்கும் முக்கியம் அப்படிங்கிறாங்க தேவசேனா. கூடிய சீக்கிரம் பாகுபலி தன்னை கல்யாணம் பண்ணிக்க இருக்கிறதா எங்க அண்ணன் கிட்ட வந்து உன் தங்கச்சியை கொடுன்னு கேட்க போறதா சொல்லிட்டு போறா. ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டு போறா. இந்த மேட்டரா ஆளா கட்டப்பா வந்து பல்லாள தேவங்கிட்ட சொல்றாரு. இந்த மாதிரி உன் தங்கச்சி தேவசேனாவை அவன் கட்டிக்க போறானா, பர்மிஷன் கேட்க உன்கிட்ட வந்து பேச போறானான்னு சொன்னதும் பல்லாள தேவர் சிரிக்கிறார், சந்தோஷப்படுறார். நம் நாடே மகிழ்மதியே அவனை நேசிக்குது. மகிழ்மதியோட ஹீரோ அவனும் ஏதோ ஒரு பெரிய அரச குடும்பத்தை சேர்ந்தவன் தான். அவன் கேட்டா நான் மறுக்க முடியாது அப்படிங்கிறாரு மன்னர். சரி மறுக்காதீங்க, ஆனா கூட ஒரு கண்டிஷனை போடுங்க. என் தங்கச்சியை கட்டிக்கணும்னா இந்த கண்டிஷனுக்கு தயாரானு கேளுங்க. ஓகேன்னா முடிச்சு வச்சிருவோம், கல்யாணம் முடிச்சு வச்சிருவோம் அப்படிங்கிறாரு கட்டப்பா. அடுத்து எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சாப்பிட்டு இருக்கிற சமயம் காலகேயர்களை கண்டு இனி பயம் இல்ல. காலகேயர்களோட தேசத்துக்கு போவதற்கான வழி பாகுபலிக்கு தெரியும். அங்க போறோம், காலகேயர்களோட தலைவி அவளை தூக்குறோம், அவர்களோட படையை நம்ம படையோட ஒன்னு சேர்க்கிறோம், ஒரு மிகப்பெரிய ராணுவ பலத்தோட நம்ம நாட்டை தொடர்ந்து ஆட்சி செய்ய போறோங்கிறாப்ல அவர் எடுத்து சொல்றார். இதையெல்லாம் சரியாக செய்கிற பட்சத்துல பாகுபலிக்கே என் தங்கச்சி தேவசேனாவை கட்டி கொடுக்கறதா எடுத்து சொல்றார். இந்த கண்டிஷனை போட சொன்னது கட்டப்பா. பாகுபலி இதை எதிர்பார்க்கல. ஏன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக காலகேயர்களோட தலைவிய அவன் காதலிச்சிருந்தாலும் 1 வருஷம் குடும்ப நடத்தி இருந்தாலும் விட்டுட்டு வந்திருக்கிறான். இப்போ மறுபடியும் அவளை ஆல்மோஸ்ட் மறக்கிற சமயத்துல மறுபடியும் அவளை போய் பார்க்கணுங்கிறாப்ல. ஏன் இந்த மாதிரி போட்டாரு அப்படின்னு தெரியல இந்த கண்டிஷனை கட்டப்பா. மேபி அந்த மாதிரி பண்ணா அவன் அந்த பக்கம் போயிடுவா, தேவசேனா பக்கம் அவன் வரமாட்டான் அப்படின்னு நினைச்சாரோ என்னவோ. தேவசேனாவும் பாகுபலியும் சேரக்கூடாதுன்னு கட்டப்பா நினைக்கிறார். இல்ல நாட்டை பலப்படுத்துறதுக்கு ஒரு ராணுவத்தோட உதவி தேவை, காலகேயர்களை உதவிக்கு எடுத்துக்கிட்டா ராஜாங்கம் நல்லபடியா நடக்குங்கிற நல்ல எண்ணத்துல கூட கட்டப்பா அதை செஞ்சிருக்கலாம். அவரோட நோக்கம் என்னங்கிறது சரியா தெரியல. எல்லாம் கப்பல்ல பயணப்பட்டு போறாங்க. காலகேயர்களோட தேசத்தை நோக்கி போகும்போது இவர்களுக்கு இருக்கிற முதல் பிரச்சனையே பனிதான். பயங்கரமான பனி. எவ்வளவு பொத்துனாலும் பத்தாது. மன்னருக்கு இன்னும் பொத்தி விட்டு பாதுகாப்பா பக்கத்திலேயே இருக்கிறாரு கட்டப்பா. ஆனா விதியோட விளையாட்டு, கடல்ல இவ்வளவு கப்பல்ல அவங்க போய்கிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய புயல் இருக்கிறவங்க எல்லாம் அடிச்சு தூக்க ஆரம்பிக்குது. எதுக்க பார்த்தா கப்பலுக்கு எதுக்க ஒரு பெரிய பாறை இருக்குடா, பத்திரம்டான்னு கட்டப்பா கத்துவாரு. இதையாவது இறுக்கி பிடிச்சிக்கங்கன்னு சொல்லி இறுக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. கண்ணா பின்னான்னு கப்பல் போய் மோதுனதுல மன்னர் விழுவாரு. மன்னரை காப்பாத்துறேன்னு பின்னாடியே கட்டப்பா குதிக்கிறாரு. ராத்திரி ஃபுல்லா இப்படி புயல்மயமாக ஆயிப்போச்சு. அடுத்த நாள் காலையில விடியும் போது பார்த்தா காலகேயர்களோட தேசத்தோட கரை பக்கத்துல கட்டப்பா கரை ஒதுங்கி கிடக்கிறார். எதிர்ச்சார் பார்த்தா நிறைய வீரர்கள் செத்து இங்க பணமா மிதக்கிறாங்க. மன்னரை பாத்திர மாட்டோமான்னு ஏங்கி கிடக்கிறாரு. பார்த்தா மன்னர் உயிரோட தான் இருக்கிறாப்ல. இது நல்ல விஷயம். சரி பாகுபலி என்னாச்சு, உயிரோட இருக்கானா அப்படின்னு கட்டப்பா விசாரிக்கிறாரு. அடுத்து நல்லாத்தான் இருக்கிறா அப்படின்னு எடுத்து சொல்றாரு பல்லாளத்தேவர். மித்தவங்க யாரும் உயிரோடு இல்லைங்கிறாரு மன்னர். இவங்க 3 பேர் தான் உயிரோடு இருக்கிறாங்க. காலகேயர்களோட தேசத்தை நடந்தே கிடக்குறாங்க. பல மைல் தூரம் தொடர்ந்து நடந்து போகணும். எவ்வளவு நாளா நடந்து போனாங்கன்னே தெரியல. அவ்வளவு தூரம் நடந்து போன பிறகு திடீர்னு பார்த்தா ஒரே புகமூட்டமா இருக்கும். அந்த புகமூட்டத்தை கொஞ்சம் கடந்து போகும்போதே எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க, உங்களோட ஆயுதத்தை கீழே போட்டுட்டு அப்படியே மண்டிடுங்கிறாரு பாகுபலி. சுத்தி வெறும் பனியா தான் இருக்கு, புகையா தான் இருக்கு. எதை பார்த்து இவன் அப்படி பண்றான்னு அங்க இருக்கிற ஆட்களுக்கு புரியல. இருந்தாலும் பாகுபலி சொல்றாளேன்னு எல்லாரும் அதே மாதிரி செய்யறாங்க. அடுத்த நொடி பார்த்தா காலகேயிகள் சுத்தமா ரவுண்டு கட்டிட்டாங்க. காலகேயர்களுக்கு ஒரு தளபதி இருக்கிறா. அவ வந்து கட்டப்பாவை நேருக்கு நேரா பாக்குறா. கட்டப்பாவை இல்ல, பாகுபலியை நேருக்கு நேரா பார்த்து முறைக்கிறா. என்ன உன் தலைவி கிட்ட கூட்டிட்டு போ அப்படிங்கிறாரு பாகுபலி. சார் என்ன கூட்டிட்டு போறாங்க. காலகேயர்கள் மொத்தமும் ஒரு எரிமலைக்கு கீழே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க கோயக்குள்ள. அங்க எல்லாரையும் தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஆம்பளை பொம்பளைன்னு வித்தியாசம் கண்டுபிடிக்காத ரேஞ்சுக்கு எல்லாம் சாம்பலை அப்பி தான் இருக்கிறாங்க.
காலகேயர்களோட தளபதி நம்ம கட்டப்பாவை வந்து மீட் பண்ற. உன் மண்ணை எப்படி ஜெத்துருவேங்கிறாரு. யாரு? அந்த அம்மா சொல்லுது. அவர் இறந்தா நானும் இறந்துருவேங்கிறாரு கட்டப்பா. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்தேச்சாங்க. நீங்க இங்க வந்ததுக்கான நோக்கம் என்னங்கறத நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையான விசாரிக்கிறா. ஆமா, என் மன்னர் உங்க தலைவியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வரன் கேட்டு தான் இங்க வந்ததா எடுத்து சொல்லுவாரு. அப்படின்னா வேற வழியே இல்ல, சண்டை போட்டு தான் ஆகணும், செத்து தான் ஆகணும். அதோ அங்க கிடக்கிற எலும்பு கூடுகளை பாருன்னு காட்டுறாங்க தளபதி. இங்க இருக்கிற இத்தனை எலும்பு கூடுகளுமே காலகேயிகளோட தலைவிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்த மாப்பிள்ளைங்க தான். ஒரே கண்டிஷன் தான், பொண்ணு கூட சண்டை போட்டு ஜெயிக்கணும். ஜெயிச்சா பொண்ணு கிடைக்கும், தோத்தா மரணம் கிடைக்கும். இப்படி இவ்வளவு பேரு இறந்து போய் கிடக்குறாங்க. ஒரு நாள் டைம் எடுத்துக்கங்க, சண்டைக்கு தயாராகி வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சிடறாங்க. அப்புறம் அவங்க 3 பேரும் இன்னொரு குகையில சந்திச்சுக்கிறாங்க. அங்க வச்சுதான் நம்ம மன்னர், நான் காலகேயிகளோட தலைவிய பார்த்தேன், அம்புட்டு அழகு, அம்புட்டு வீரம், அவளை கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும், அதுக்கு சண்டை போட்டுத்தான் ஆகணுங்கிறா. யாரு? நம்ம மன்னர் எடுத்து சொல்றாரு. அவளுக்காக நான் சண்டை போடுவேங்கிறாரு பல்லாள தேவை. ஆனா அவளை ஜெயிக்கிற அளவுக்கு வீரம் இருக்கான்னு தெரியல. அந்த பக்கம் காலகேயிகளோட தலைவி நம்ம ஹீரோவை தனியா வந்து சந்திக்கிறா. அங்க ஓப்பனா மன்னரோட தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அவள் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் தலைவிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதை ஃபேஸ்ல காட்டிக்காம சரி ஓ விருப்பங்கிறாப்புல சிரிச்சுக்கிட்டே பிரிஞ்சு போயிடுறான். சண்டை போட்டா மன்னர் செத்துருவாருங்கிறது கட்டப்பாவுக்கு தெரியும். அதனாலதான் குகையை விட்டு வெளியில வந்ததுமே இன்னைக்கு ராத்திரியே நானும் மன்னர் இங்க இருந்து தப்பிச்சு போறோம், கூட வரையான்னு பாகுபலிட்ட கேட்கிறார். ஆனா மன்னர் பல்லாள தேவரோ இல்ல, காலகேயிகளோட தலைவி இல்லாம என்னால வர முடியாது அப்படின்னு ஒத்த கால நிக்கிறாப்ல. சரி, பல்லாள தேவனுக்கு எடுத்து சொன்னா புரியுமேன்னு, எப்பா அவ முன்னாடி எதிர்த்து நின்னா நான் கூட தோத்து போயிருவேன், என்ன விட பலசாலி அவ கூட எப்படி அவனால சமாளிக்க முடியும், முடியாதியா, நீ கிளம்பியா அப்படின்னு சொன்னாலும் மன்னர் கேட்க மாட்டேங்கிறார். என் தங்கச்சி உனக்கு வேணுமா இல்லையா, ஒழுங்கா ஒரு வழி சொல்லுன்னு கேட்டதும் வேற வழி இல்லாம தேவசேனாவுக்காக ஒரு வழி இருக்குது, நாமெல்லாம் ஒற்றுமையா இருந்தா அவளை ஜெயிக்க ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு குறுக்கு வழிய நம்ம பாகுபலி எடுத்து சொல்றார். அதுக்கு அவங்களுக்கு தேவை அந்த சூனியக்காரி. திரும்பி பார்த்தா சூனியக்காரி அங்க நடந்து வந்துகிட்டு இருக்கிறா. இவங்கள வேற ஒரு குகைக்கு கூட்டிட்டு போறா. அங்க ஒரு கல்லை உடைச்சு அவங்க 3 பேரோட கையிலையும் கிழிச்சு அவரோட ரத்தத்தை எல்லாம் ஒண்ணு சேர்த்துக்கிறா. இவங்க 2 பேர்கிட்ட இருந்து ரத்தத்தை எடுத்தாச்சு, ஆனா பாகுபலி கிட்ட இருந்து ரத்தத்தை எடுக்க முடியாதே, அவன் தோல் தான் டிராகன் தோல் ஆயிப்போச்சே அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா அவனோட முதுகுல அந்த இலை படிஞ்ச அந்த இடம் இருக்குல்ல, அதுதான் அவனோட பலவீனமான வீக் ஸ்பாட். அங்க கீறும்போது ரத்தம் வருதுங்க. இத பல்லாள தேவனும் கட்டப்பாவுமே ஆச்சரியமா பாக்குறாங்க. ஓ, இதுதான் அவனோட பலவீனமா அப்படின்னு நேருக்கு நேரா பாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி தெரியும், ஆனா இப்பதான் ஸ்பாட்டு அது நிஜங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் அந்த ஒட்டுமொத்த ரத்தத்தையும் ஒன்னா கலந்து இவங்க 2 பேரும் ஒரு தண்ணிக்குள்ள வச்சு சூனியக்காரி அப்படியே தண்ணியில முக்குறா. அதே சமயம் பல்லாள தேவன் அந்த ரத்தத்தை குடிக்க சொல்ற. இவங்க இந்த பக்கத்துல அப்படியே உசுறு போக போராடிக்கிட்டு இருக்க, குடி அப்படின்னு சத்தம் போட்டதும் பல்லாள தேவன் அந்த ரத்தத்தை கபகன்னு குடிக்கிறான். இந்த பக்கம் இவங்களோட உசுறு போகுது, அவங்க உடம்புல அவர்களோட ஆன்மா இல்ல. ஆனா அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா மன்னரோட உடம்புக்குள்ள இவங்க 3 பேருமே இருக்கிறாங்க. இவங்க 3 பேரோட குணம், வீரம் எல்லாமே அவங்க கிட்ட இருக்குது. நேரா கிளம்பி சண்டைக்கு வரா. ஒரு ஹெல்மெட்டை மாட்டி விட்டாச்சு. இவர்களோட தளபதி வந்து ஒரு மேட்டர் எடுத்து சொல்றாங்க. ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள், 2 பேரும் சண்டை போடணும். யாரோட ரத்தம் தரையில படுகிறதோ அவங்க அவுட். நீ ஜெயிச்சா அவளை கட்டிக்கிட்டு கூட்டிட்டு போகலாம், அவ ஜெயிச்சா நீ செத்துருவ, உன் தலையை எடுத்துருவா. சம்மதமானு கேட்க அவனும் சம்மதங்கிறா. உடனே சண்டையோ ஆரம்பமாகுதுங்க. அந்த பக்கத்துல காலகேயிகளோட தலைவி, இந்த பக்கம் நம்ம பல்லாள தேவன். 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கும் போது குத்துமதி பார்த்தா நம்ம பையன் சண்டை போடுறான், அடி வாங்குறான். முதல் ஹெல்மெட் கீழே விழுகுது, ஆனா ரத்தம் ஒழுகல. அடுத்து 2 பேரும் சண்டை போட பார்த்தா அடிச்ச அடியில 4 அடி தள்ளி போய் தான் கீழே விழுகிறான். அப்பையும் மண்ண கவலை ஓங்கி வெட்ட வருவா பாருங்க, பின்னாடி பார்க்காமயே கத்தி எடுத்து குறுக்கால நீட்டுவான். இதை அவங்க எதிர்பார்க்கல. இவ்வளவு வீரமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா இந்த பவர், இந்த மாதிரி டாக்டிக்ஸ் எல்லாம் யாரு பண்ணுவார்னா நம்ம கட்டப்பா பண்ணுவார். கட்டப்பாவோட ஸ்டைல் இது. அது இந்த இடத்துல கை கொடுக்குது. அடுத்து எந்திரிச்சு நினைச்சு சூப்பரா சண்டை போட ஆரம்பிக்கிறாரு நம்ம பல்லாள தேவன். ஒரு கட்டத்துல அவளை இழுத்து கீழே தள்ளுறாரு. ஒரு கட்டத்துல அடிச்சு கீழே தள்ளி வெட்டுறதுக்காக தலைவி முயற்சி பண்ணுவா. ஜஸ்ட் மிஸ்ல உருண்டுகிட்டே இருக்கிறார். அப்புறம் ஒரு கட்டத்துல அவங்கிட்ட இருக்கிற அந்த வாளையை புடுங்கி அடிக்கும் போது பதிலுக்கு இவனும் திரும்ப ஒரு அடி அடிச்சிருவான். 2 பேரும் ஆயுதமே இல்லாம கீழே விழுவாங்க. ஆனாலும் அவ தான் நிமிர்ந்து நிக்கிறா. கீழே கிடக்கிற வாழை எடுக்க போறேன்னு மன்னர் போக மன்னரோட ஒரு கைய வளைச்சு விட்டுறா. இன்னும் ரத்தம் ஒழுகல, ஆனா உள்ள எலும்பு பலவீனப்பட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு கையில கத்தி எடுத்துக்கிட்டு நேரா வர 2 பேரோட கத்தியும் மோதிக்குது. ஆனா அவன் இன்னும் கொஞ்சம் வீரத்தோட தான் இருக்கிறான். இந்த இடத்துல அவனுக்கு கை கொடுக்கறது யாருன்னா நம்ம பாகுபலி தான். பாகுபலியோட பலம் இப்போ அவனுக்கு கை கொடுக்க போகுது. ஒரே தள்ளி விடுறாரு. அவளுக்கு ஒன்னும் புரியல, எப்படி இவன் பலவீனப்படாம இன்னும் ஸ்ட்ராங்காவே இருக்கிறான். அவங்க கூட்டத்துக்கே இது புரியல. அவ வேகமா வர இவனும் வேகமா ஓடியார யாரோ தோக்க போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. நேருக்கு நேரா வந்து வாளை ஒருத்தர் மோதிப்பாங்க. வால் மோதுனா ஒரே மோதலோட முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைச்சா லைட்டா சுழட்டி விட்டுட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அங்க ரத்த ஒழுகி கிடக்குது. ஆனா இது யாரோட ரத்தங்கிறது தான் இப்ப ட்விஸ்ட். பல்லாள தேவன் திரும்பி பாக்குறான். அந்த பக்கம் தலைவி திரும்ப பாக்குறா. அவளோட தொடையில தான் ரத்தம் ஒழுகுது. அவ ரத்தம் தான் தரையில பட்டதும் கூட. ஜெயிச்ச பிறகுதான் இவங்க 2 பேரும் தண்ணிக்குள்ள கிடந்தாங்கல்ல, அவங்களோட ஆன்மா திரும்ப வந்துருது. அவங்க தண்ணியில இருந்து உயிரோட வெளியில வர்றாங்க. ஜெயிச்சிட்டோன்னு சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நொடி பல்லாள தேவனோட கால்ல காலகேயர்களோட தலைவி விழுகிறா. தலைவியே விழுந்த பிறகு தளபதி மித்தாட்கள் ஏமாத்திரம் எல்லாருமே தலைவணங்குறாங்க. அப்புறம் என்ன, பொண்ணு கிடைச்சாச்சு, பொண்ணோட ஒட்டுமொத்த படையும் கிடைச்சாச்சு. எல்லாரையும் கூட்டிக்கிட்டு இவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க.
போகும்போது தன் தாய் மண்ணை தொட்டு பார்த்துட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு அப்புறம் அவர்களோட கப்பல்லையே இவங்க தாய்நாடு திரும்புறாங்க. இங்க பார்த்தா அந்த தழும்பு இருந்ததுல தழும்ப மண்ண அவனோட படை இன்னொரு கிராமத்தையும் ரொம்ப மோசமாக்கி இருக்கு. வடக்கர்களோட தலைவன் தழும்ப பல உசுர காவு வாங்கிட்டு இருக்கிறான். இங்க ஒரு வழியா மகிழ்மதிக்கு ஒரு பெரும்படையோட மன்னர் பல்லாளத்தேவர் வந்து சேர்றார். பல கிராமங்களை நாம இழந்துட்டோம், ஆயிரக்கணக்கான உசுரை இழந்துட்டோம்னு ஃபர்ஸ்ட் அப்டேட் கிடைக்குது. வேற வழி இல்ல, யுத்தம் பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிறாப்புல பேசிட்டு இருக்காங்க. நமக்காக காலகேயர்கள் சண்டை போடுவாங்க, என் இடத்துல இருந்து என் மனைவி சண்டை போடுவா, யுத்தம் நடக்கும் அப்படின்ட்டாரு பல்லாளத்தேவர். பாகுபலிக்கு இதுல உடன்பாடு இல்ல. அவளை சண்டை போட விட்டா அவளை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் பாகுபலியோட பேச்ச கேட்காம கட்டப்பாவும் மன்னரும் சேர்ந்து அவதான் வழி நடத்தணும்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே வாக்கு கொடுத்தபடி பாகுபலிக்கு தேவசேனாவை கட்டி கொடுத்தாச்சு. நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சுங்க. சந்தோஷமா கட்டப்பாவை பார்க்க கட்டப்பா சிரிக்கிறார். அடுத்ததா மன்னருக்கும் தலைவிக்கும் நடுவுல கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. முடிசூட்ட போற சமயம் முடிய வாங்கி அவளே அவளுக்கு சுட்டிக்கிறா. அடுத்து யுத்தகலத்துக்கு தயாராயிட்டாங்க. ட்ரைனிங் நடக்கிற இடத்து பக்கம் யூனிஃபார்ம் போட்டு வருவாங்க. இங்க இருக்கிற யாருக்குமே ஒரு பொண்ணு தங்களை வழி நடத்துறதுல விருப்பம் இல்ல. வேண்டா வெறுப்பாதான் அங்க நிப்பாங்க. தன்னோட பலத்தை காட்டுறதுக்காக நேரா வந்து பாகுபலி கூட சண்டைக்கு கூப்பிடுவாங்க. பாகுபலியும் கத்தியை கொடுத்து சண்டைக்கு ஈடு கொடுக்க பாக்குறாரு. ஆனா ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கிறாங்க தலைவி. என்னை விட்டுட்டு இன்னொருத்தைய கட்டிக்கிட்டே இல்ல அப்படிங்கிற அந்த கோபமா கூட இருக்கலாம். ஓங்கி நெஞ்சிலேயே ஒரு எத்து 4 அடி தள்ளி போய் கீழே விழுவான். இவங்க எல்லாம் பெரிய ஆளா நினைச்சுக்கிட்டு இருந்த பாகுபலியவே மண்ண கவ வச்சுட்டாலே காலகீர்களோட தலைவி அப்படிங்கிறாப்புல எல்லாரும் பாக்குறாங்க. இவனுக்கும் பயங்கர கோபம் இருக்கும். ஆணு ஒரு கத்து கத்துவா பாருங்க, ஒட்டுமொத்த ராணுவமே பயப்படும். அடுத்து நாம ஆவலை எதிர்பார்க்கிற அந்த யுத்த காலத்துக்கு வடக்கர்களோட தலைவன் தழும்பே வந்துட்டான். அவன் கண்ணு கட்டுற தூரத்துலதான் மகிழ்மதி இருக்குது. அதுதான் மகிழ்மதின்னு பார்த்து சந்தோஷப்படுறான். இந்த பக்கம் யுத்த காலத்துக்கு வந்திருக்கிற நம்மளோட படை எல்லாம் ஒரு மாதிரி சோகத்தோடயே இருப்பாங்க. ஏன்னா தழும்பரோட படையோட எண்ணிக்கை அதிகம். அவங்க 30,000 பேர்னா இவங்க வெறும் 10,000 பேர் தான். ஆனாலும் பயப்படாதீங்க, நம்ம பக்கத்துல காலகேயர்களோட தலைவி இருக்கிறா. மனிதர்கள் எல்லாம் விட்டு அதையும் தாண்டி அப்பாற்பட்டவளா அவ இருப்பா. அவர்களோட படம் நமக்கு உதவி பண்ணுங்கிறாப்ல அவர் சொல்லி வாக்கு கொடுத்திருப்பார். எதிர்பார்த்தாப்லயே அவர்களோட படம் வருது. மண்டியிட்டு ராணிக்குரிய அந்த மரியாதையை கொடுக்கறாங்க. அடுத்த சூரிய வெளிச்சம் வந்துருச்சு. யுத்தத்துக்கான அறைகூவலே சூரிய வெளிச்சம் தான். சூரியன் சுள்ளு நடிக்க ஆரம்பிச்சதுமே படு வேகமா தலைவி சண்டை போட ஆளா முன்னாடி வர்றா. இருக்க பார்த்தா வடக்கர்களோட குதிரை படை படு வேகமா குதிரையில வர்றாங்க. ஆனா குதிரை உயரத்துக்கு இவ தாவி ஒருத்தனை குத்தி கிழிப்பா. கட் பண்ணா நம்ம பசங்க யுத்தத்துல ஜெயிச்சு சந்தோஷமா டான்ஸ் ஆடுறதையும் காட்டுறாங்க. கட்டப்பாவும் சந்தோஷமா இருக்கிறாரு, காலகேயர்களோட தலைவியும் சந்தோஷமா இருக்கிறா, தளபதியும். அதே சமயம் யுத்த காலத்துல தளபதி எப்படி சண்டை போட்டாங்கன்னு நமக்கு காட்டுவாங்க. இங்க கொண்டாட்டத்துல இருக்கிறவங்களை காட்டிட்டு அவங்களோட கான்ட்ரிபியூஷன் யுத்தத்துல எப்படி இருந்ததுங்கிறதையும் அடுத்து காட்டுறாங்க. குறிப்பா நம்ம கட்டப்பா பாகுபலியோட சேர்ந்து டான்ஸ் ஆடுறதுக்கு ரொம்ப அருமையா இருக்குது. அதே மாதிரி யுத்த காலத்திலயும் அவங்க 2 பேரு டான்ஸ் ஆடி இருப்பாங்க, குத்தி கிழிச்சிருப்பாங்க, வெட்டி சாச்சிருப்பாங்க. அடுத்து நம்ம தலைவியை இங்க டான்ஸ் ஆடுறத காட்டுறாங்க. யுத்த காலத்துல அவளோட ஆட்டம் மரண ஆட்டமா தான் இருக்கும். பல பேரை கொண்டு போட்டுட்டு நம்ம தழும்பனை பார்த்து ஒரு முறப்பா பாருங்க. தழும்பை இந்த யுத்தத்துல தோத்துட்டோம் அப்படிங்கறத முடிவு பண்ணி அவர் பின்வாங்குற. தழும்பனோட படை பின்வாங்கி போயிடுச்சு. நம்ம படை ஜெயிச்சிருச்சு. இங்க பார்த்தா பாகுபலியும் தலைவியும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும் போது லைட்டா பழைய ஃபீலிங்ஸ் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. மறுபடியும் அவங்க 2 பேரும் கைகோர்த்து காட்டு பக்கம் போறத கட்டப்பா கவனிக்கிறார். என்னடா கல்யாணம் பண்ணி வச்சோம், அது எல்லாத்தையும் தாண்டி இவன் தப்பு பண்றானே அப்படிங்கிறாப்ல அவருக்கு கோவம் வருது. யுத்த காலத்துல ஒரு வழியா ஜெயிச்சிட்டாங்க. பல்லாளத்தேவரோ அவரோட கை உடஞ்சது இல்ல, அந்த கைக்கு ஓரளவு பலம் கிடைக்கும். கத்தியை தூக்கி பாக்குறாரு, ஓரளவு தூக்க முடியுது. ஆனா ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியல. எதிரிகளை எல்லையை விட்டு விரட்டியாச்சு, யுத்தம் பண்ண போனவங்க திரும்ப வராங்கன்னு சொன்னதும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. காலையில பார்த்தா இன்னும் அவங்க கொஞ்சிக்கிட்டு இருக்கிறத, தலைவியும் பாகுபலியும் கொஞ்சிக்கிட்டு இருக்கிறத கட்டப்பாவால கண் கொடுத்து பார்க்க முடியல. இன்னும் கோவப்படுறார். நீ உன் ஊரை விட்டு ஓடியாந்த, நானு என் ஊரை பறி கொடுத்துட்டு வேற வழி இல்லாம இங்க வந்தேன். உனக்கு எனக்கும் தாயகம்னு ஒண்ணு இல்ல. ஆனா இப்ப நாம திரும்ப போற இடத்துல எனக்கு அமைதி முக்கியம், மகிழ்மதியில அமைதி முக்கியம், இந்த ராஜ குடும்பம் எனக்கு முக்கியம், ஒழுக்கமா நடந்துக்கொண்டு கட்டப்பா எச்சரிக்கிறார். தேவசேனா தான் உன் முண்டாட்டி, அவளுக்கு துரோகம் பண்ணாதங்கிறாரு கட்டப்பா. உனக்கண்ணையா தேவசேனா மேல அம்புட்டு அக்கறை, அவளை அக்கறை இருந்தா ஓப்பனா ஒத்துக்கோ, சொல்லு, அவ உனக்கு எவ்வளவு முக்கியங்கிறத சொல்லு, நான் கேட்கறேன் அப்படிங்கிறாப்ல பாகுபலி கேட்க அதுக்கு பதில் சொல்லல. அவளுக்கு நீ உண்மையா முழுமையா இருக்கணும், அவளை சோகமடைய வச்ச பாத்துக்க, அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டுறாரு. அப்புறம் ஜெயிச்சிட்டமேனு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நான் ஒழுங்கா இருக்கிறேன்னு வாக்கு கொடுத்த பிறகு வெற்றியோட பட திரும்ப வருது. சிம்மாசனத்திலையும் தலைவி உட்காந்துட்டா. வெளியில மக்கள் எல்லாம் அந்த தலைவிய கோஷம் போட்டு கொண்டாடுறாங்க, வாழ்த்துறாங்க. பாகுபலிக்கு ஹேர் கட் எல்லாம் பண்ணி விட்டு இவங்க செய்யல ட்ரெஸ் எல்லாம் போட்டு வர்றாங்க. தேவசேனா கூட நல்லபடியா தான் இருக்கிறா அன்னைக்கு. ஆனா காலையில எந்திரிச்சதும் வா கிளம்புவோம், இங்க இருந்து எங்கேயாவது போலாம் அப்படிங்கிறாப்ல கூப்பிடுறான். எங்கேயாவது போயிடலாங்கிறான். எப்பா உன்னை எங்களை மாதிரி ஆளாக்கணும்னு பாக்குறோம், நீ என்ன ஒன்ன மாதிரி மாத்தணும்னு பாக்குறியா, நமக்கு இதுதான் தாயகம், இனி இங்கதான் இருக்கணுங்கிறாப்ல அவ சொல்லிடுறா. இதுல பாகுபலிக்கு கொஞ்சம் வருத்தம் தான். பாகுபலி
பாகுபலியோட முதுகுல இருக்கிற அந்த தழும்ப அப்பதான் அவ கவனிப்பா. பாகுபலியோட பலவீனம் இதுங்கிறது இவளுக்கு தெரியும், கட்டப்பாவுக்கு தெரியும், அடுத்து நம்ம மன்னர் பல்லாளத்தேவனுக்கு தெரியும். அவர்கள் 3 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். அடுத்து கட்டப்பாவை பார்த்து அந்த வெற்றியை பத்தி சந்தோஷமா பேசுறா, செய்யறா. ஆனா ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கறா. ஆமா கட்டப்பா, நீ ஏன் கல்யாணமே பண்ணிக்கல கடைசி வரை? என் வயசு பொண்ணுங்க கூட உங்களை கட்டிக்கிறதுக்காக இப்பயும் தயாரா இருக்கிறாங்க, ஏன் நீங்க கடைசி வரை கல்யாணம் பண்ணிக்கலன்னு கேட்டா, அதை விட எனக்கு இந்த ராஜாங்கம் முக்கியம், இந்த ராஜாங்க அமைதி முக்கியம்ட்டாரு. அடுத்து அரசவையில ஒருத்தர் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்து சொல்லுவார். அவருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய மன்னரோ ஆறுதல் சொல்லாம அப்படிதான் என்ன பண்ண சொல்றேங்கிறாப்ல திமிரா பேச, இழப்போட வந்திருக்கிற அந்த ஆளுக்கு நம்ம பாகுபலி தான் போய் ஆறுதல் சொல்லுவார். அதுவும் அவருக்கு ஏத்த விதத்துல ஆறுதல் சொல்லி அவரை நல்லபடியா அமைதிப்படுத்த முயற்சி பண்ற அந்த சமயத்துல, இரா பாகுபலி, உனக்கு இங்க என்ன வேலை? அதான் பேசிட்டு இருக்கிறல்ல, போ போ கீழே நில்லு, போடா பின்னாடின்னு கீழே போய் நிக்க சொல்லி அவமானப்படுத்தி விட்டுட்டாரு மன்னர். பல்லாளத்தேவன் இது பண்ணிருக்க கூடாது, பண்ணிட்டா, இது தேவையானு தெரியல. அடுத்து தலைவியை கட்டிக்கிட்டாரு மன்னர் பல்லாளத்தேவன். ஆனா இன்னும் குடும்பம் நடத்த முடியல. எட்டி பார்த்தாலே கதவை சாத்துறாங்க. அவ கிட்டேயே நெருங்க முடியலன்னு கட்டப்பா கிட்ட புலம்பி தள்ளிட்டு இருக்கிறாரு பல்லாளத்தேவன் மன்னன். மன்னருக்கு வெற்றியில கிடைச்ச அந்த சந்தோஷத்தை விட அவ கிடைக்கலங்கிற வருத்தம் ஜாஸ்தியா இருக்குது. அடுத்து எல்லாரும் ஒன்னா சாப்பிடும்போது மன்னர் இன்னைக்கு அவமானப்படுத்தினார் இல்ல, பதிலுக்கு பாகுபலி அவமானப்படுத்தணும் இல்லையா? சரக்கு ஊத்திக்கிட்டு இருக்கும் போது ஃபுல்லா ஊத்துறான்னு ஃபுல்லா ஊத்த வச்சு டப்பாவையும் புடுங்கி வச்சு குடிக்கும் போதே திமிரா நடந்துப்பார். அப்புறம் மன்னரோட தம்பி நாம நாசர் வந்து கை குணமா இருக்கும்ல, அதை காட்டி அவனை அவமானப்படுத்துவார். எனக்கு வேண்டிய மரியாதையை கொடுக்கணும், உன் தங்கச்சியை நான் கட்டியிருக்கிறேன், அந்த மரியாதை எனக்கு கிடைக்கலங்கிறாப்ல கம்ப்ளைண்ட் பண்றாரு பாகுபலி. அப்பையும் மன்னர் மரியாதையா பேச மாட்டார், திமிரா தான் பேசுவார். இதுல காண்டாட நம்ம பாகுபலி அவனை எதிர்த்து பேசுறதுக்கு பக்கத்துல போக கட்டப்பா குறுக்கால வந்து பிடிக்கிறார். உன்னால முடியாத எவ்வளவோ விஷயத்தை என்னால பண்ண முடியும்டா, நீ எல்லாம் அவ்வளவுதான்டா நீ எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கத்துல தலைவிய ஒரு பார்வை பார்ப்பான். என்ன அர்த்தம்? உன்னால அவ கூட குடும்பம் நடத்த முடியல, நான் ஆல்ரெடி குடும்பம் நடத்திட்டேன்னு மன்னர் அவமானப்படுத்தினதுக்கு பதிலுக்கு இவன் அவமானப்படுத்திட்டு போனான். ஆனா ஆரம்பிச்சது மன்னர் தானே, போய் கீழே நில்லுன்னு அவர் சொல்லாம இருந்திருந்தா இவ்வளவு நடந்திருக்காது. இப்ப பெரிய அவமானமா மன்னருக்கு ஆயிப்போச்சு. அப்புறம் கட்டப்பா கிட்ட புலம்ப ஆரம்பிக்கிறாரு பல்லாளத்தேவன் மன்னன். என்ன தலைவி பாக்குறதுக்கும் பாகுபலியை பாக்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது. பாகுபலி அவ பார்க்கும்போது காதலோட பாக்குறா, என்ன வெறுப்போட பாக்குறா, வெறுமையோட பாக்குறா. எனக்கு அது சுத்தமா பிடிக்கலங்கிறாரு மன்னர். மன்னர் கஷ்டப்படுறது உனக்கு புரியலையா கட்டப்பா? மன்னன் நிம்மதியா இல்லைன்னா அரசாங்கம் நிம்மதியாக இருக்காது. ஆமா, நீ யாருக்கு லாயலா நடந்துக்கிற? அரசாங்கத்துக்கா, மன்னரான எனக்கா, இல்ல என் தங்கச்சிக்கா? யாருக்கு நீ லாயலா இருக்கிறங்கிறத நீ தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறாப்ல சொல்லிடுறார். நீ ப்ரூஃப் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுங்கிறார், அரச கட்டலங்கிறார். அதே சமயம் அந்த பக்கம் தலைவி கிட்ட மன்னர் நெருங்கினா அவ தொட்டா சினிங்கி மாதிரி ஓவரா சினுங்குறா. இந்த பக்கம் தேவசனா கூட பாகுபலி குடும்பம் நடத்திட்டு அடுத்து காட்டு பக்கம் கிளம்பிடுறான். பின்னாடியே தலைவியும் கிளம்பிடுறா போல. காலையில வர சரக்கடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு மன்னர். கட்டப்பா வந்து என்ன ஏது ஏவளவு சோகமா இருக்கிறேன்னு விசாரிக்க, ராத்திரி பாகுபலி கிளம்பி போனா, பின்னாடியே என் பொண்டாட்டி தலைவியும் கிளம்பி போனா, காலையில 2 பேரும் ஒன்னா வந்தாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது, அவங்கள ராத்திரி நான் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போனேன். என் கூட குடும்பம் நடத்த வேண்டியவ பாகுபலி கூட குடும்பம் நடத்துறா, இது எந்த விதத்துல நியாயம்? என் தங்கச்சியோட கல்யாணத்துக்கும் அவங்க ஒழுக்கமா மரியாதையா நடந்துக்கல, என்னோட கல்யாணத்துக்கும் அவங்க ஒழுக்கமா மரியாதையா நடந்துக்கல. என் நிம்மதி, நாட்டின் நிம்மதி, அமைதி எல்லாமே பாதிக்கப்படுவதா கட்டப்பாவை போட்டு குழப்புறான் பல்லாளத்தேவன். கல்யாணத்தை மதிக்கல, அரசாங்கத்தை மதிக்கல, மன்னரை மதிக்கலன்னு மன்னரோட தம்பிகளும் அதையே கம்ப்ளைண்டா எடுத்து சொல்றாங்க. ஆனா மக்களோ அவனை கடவுள் மாதிரி பாக்குறாங்க. மக்களை அவன் மதிக்கல, ஆனா அவங்க எல்லாம் பாகுபலியை மதிக்கிறாங்க. அவன் பேச்ச கேட்டாலே, அவன் பேரை கேட்டாலே எனக்கு எரிச்சலா வருதுங்கிறாரு பல்லாளத்தேவன். வீட்டுக்கு வந்தா தேவசேனோட மடியில படுத்துக்கிட்டு, இனிமே நம்ம கல்யாணத்தை நான் மதிக்கிறேன், நம்ம கல்யாணத்துக்கு மதிப்பு கொடுத்து ஒழுங்கா இருக்கிறேன் அப்படிங்கிறாப்லாம் வாக்கு கொடுக்குறான் பாகுபலி. இதுவரை நான் பண்ணதுக்கு சாரின்னு மன்னிப்பும் கேட்கிறான். இனிமே நான் கரெக்டா உங்கள ஒருத்தரா நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா அரச கட்டளை, எங்களுக்கு லாயலா இருப்பையா மாட்டையான்னு கட்டப்பாட்ட கேட்க, கட்டப்பா தன் கத்தியை அவங்களோட காலடியில வச்சு, நான் எப்பவுமே இந்த ராஜாங்கத்துக்கு தான் விசுவாசமா இருப்பேன் அப்படிங்கிறாப்ல ப்ரூவ் பண்றாரு. மகிழ்மதிக்காக அப்படின்னு அவன் சொல்லுவான். கூட இருக்கிற தம்பிகளும் மகிழ்மதிக்காகன்னு சொல்லுவாங்க, இவரும் மகிழ்மதிக்காகங்கிறார். அப்புறம் பார்த்தா கத்தியை போட்டு நல்லா ஷார்ப்பா தீட்டுறார். ராத்திரி சரக்கடிச்சிட்டு வந்த நம்ம ஹீரோவை பாக்குறார் பாகுபலியை. அங்கேயே கூட பலவீனமா இருக்கிறான், சண்டை போட்டிருக்கலாம். ஆனா அதெல்லாம் வேண்டாம், நாளைக்கு வேட்டைக்கு போவோமா அப்படின்னு கூப்பிடுறாரு பாகுபலியை. போலான்னு பாகுபலியும் ஒத்துக்கிறாரு. வேட்டையில தான் பொம்மலாட்டத்துல பார்த்த அந்த துரோகம் அரங்கேற போகிறதோ என்னவோ. வேட்டைக்கு வந்தாச்சு. 2 பேரும் வில்லோட மான் வேட்டைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ஸ்பாட் கிடைக்கும். பின்னாடி இருந்து நீட்டா குறி வச்சு பாகுபலியோட முதுகுல அம்பு விட்டுருக்க முடியும். ஆனா அப்படி செய்யறதுக்கு அவர் மனசு கேட்கல. பின்னாடி பார்த்தா அந்த மானு வந்து நிக்குது. குறி வச்சு அம்பு விடுறாங்க. ஆனா அதே நொடி இந்த பக்கம் தேவசேனாக்கு தூக்கம் இல்லாம முழிக்கிறா. புருஷனை காணமே, வேட்டைக்கு போயிருக்கானோன்னு நினைக்கிறா. அந்த மானை இவங்க நல்லபடியா வேட்டை ஆடிட்டாங்க. மான் சாகும்போது பாகுபலி தானே சாகுறாப்ல ஒரு ஃபீல் வருது அவருக்கு. தேவசேனாவுக்கு அந்த ஃபீல் வருதோ நினைக்கிறேன். அதனாலதான் பதறிக்கிட்டு ஓடியாந்து பாக்குறா. அவனோட குதிரை எங்க இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு, கட்டப்பாவோட குதிரையும் அங்க இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு 2 பேரும் வேட்டைக்கு போயிருப்பாங்கிறது அப்புறம் தான் தேவசேனாவுக்கு தெரிய வரும். விசாரிச்ச பிறகுதான் இந்த பக்கம் வேட்டையெல்லாம் ஆடியாச்சு. குதிரை மேல மானை ஏத்தியாச்சு. அடுத்து தண்ணி பிடிச்சிட்டு கிளம்பணும். தண்ணி பிடிச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி கூர்மையான கத்தி, கட்டப்பா தான் கத்தி வச்சிருக்கிறார்.
நினைச்சிருந்தா அப்படியே குத்தி இருக்க முடியும். அப்பயும் அவருக்கு மனசு கேட்கல. கத்தி எடுத்து அவன் முன்னாடி தூக்கி போடுறார். அவனோட கத்தியே தான், அந்த டிராகன் கத்தியவே அவங்கிட்ட தூக்கி போட்டு, வா என் கூட சண்டை போடு வா அப்படின்னு கூப்பிடுறாரு. பாகுபலியும் இதை புரிஞ்சுக்காம இல்ல, கட்டப்பா மனசுல என்ன ஓடுதுங்கிறத அவரும் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறார். அதனாலதான் சண்டைக்கு கூப்பிட்டதும் ஓகேன்னு இவரும் சண்டைக்கு இறங்கிட்டார். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. சண்டையில ஒரு கட்டத்துல கட்டப்பாவோட வயித்துல ஒரு கோடை போட்டு விட்டாரு பாகுபலி. கட்டப்பாவுக்கு இன்னும் கோவம் ஜாஸ்தி ஆகுது. இன்னும் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. நெஞ்சிலேயே குத்துவாரு. ஆனா கத்தி தான் வளையுமே ஒழிய அவனுக்கு ஒண்ணு ஆகாது. மறுபடியும் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. குதிச்சு குதிச்சு வந்து வெட்ட பாக்குறாரு பாகுபலி. முட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் தண்ணிக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல மரந்தடிக்கு பாகுபலி கீழே விழுவான். அப்படியே முதுகுல குறி வச்சு குத்துவாரு. அதுக்குள்ள அவர் உருண்டதுனால எஸ்கேப் ஆயிடுறாரு. அப்புறம் ஒரு கட்டத்துல பாகுபலியை கீழே தள்ளி கையில ஒரு குத்து, கைக்கும் ஒண்ணாகாது. ஒரு எத்துல கட்டப்பாவை தள்ளி விட்டுறான். அப்புறம் வெட்ட வந்தா அசால்ட்டா கத்திய புடிங்கி தூக்கி எரிஞ்சிடறான். ரெண்டு பேரும் இப்ப கையாலேயே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பாகுபலி நல்லா தான் அடி வாங்குறான். வாங்கின அடிக்கெல்லாம் சேர்த்து வச்சு பதிலுக்கு கட்டப்பாவுக்கு திரும்ப கொடுக்கவும் செய்யறான். ஆனா கீழே விழுந்த கட்டப்பா அங்க கிடந்த ஒரு கல் எடுத்து ஓங்கி ஒரு அடி, அவ்வளவுதான் பாகுபலி விழுந்துட்டார். கட்டப்பாவும் அப்படியே தவந்து தவந்து போறாரு கத்தி எடுக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடியே முந்திக்கிட்டு போய் கட்டப்பாவை நிமிர போட்டு மேல ஏறி குத்துறான். மறுபடியும் புரட்டி தண்ணிக்குள்ளேயே முக்க பாக்குறாரு கட்டப்பா. உள்ள மூச்சு முட்டிக்கிட்டு இருக்குது. பார்த்தா நல்ல வேலை அதே தண்ணிக்குள்ளதான் கத்தி கிடக்கும். அந்த கத்தி எடுத்து கட்டப்பாவோட தொடையிலேயே ஓங்கி ஒரு குத்து வாங்கின கட்டப்பா அப்படியே பின்வாங்குற. கட்டப்பா குத்துன கத்தியை அந்த எடுத்துட்டாரு. கத்தியை கையில எடுத்துக்கிட்டாரு. இந்த பக்கம் நம்ம பாகுபலி தவந்து தவந்து போய் அவனோட கத்தியை எடுத்துட்டான். மறுபடியும் இப்ப ரெண்டு பேரும் கத்தியோட நிமிர்ந்து நிக்கிறாங்க. இப்ப அவங்க ரெண்டு பேருக்குமே நல்ல இழப்பு. ஓங்கி ஓங்கி கட்டிய வீசுறாங்க கத்திய. ஆனாலும் சண்டை போடுற அளவுக்கு ரெண்டு பேர்கிட்டையும் பலம் இல்ல. வாழை வீசுற அளவுக்கு ரெண்டு பேர்கிட்டையும் பலம் இல்ல. இருந்தாலும் முயற்சி பண்ணி கட்டப்பாவோட காலையே ஓங்கி ஓங்கி அடிபட்ட இடத்துலயே திரும்ப திரும்ப அடிச்சு கட்டப்பாவை விழ வச்சுட்டாரு பாகுபலி. அடுத்து நெத்திலேயே ஓங்கி ஒரு எத்து. கீழே விழுந்த கட்டப்பா மேல நல்ல மொழிய வச்சு கையை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு கத்திய மேல இருந்து அப்படி சொருகிறது கொண்டு போறாங்க. ஒரு கையால தான் கட்டப்பாவால தடுக்க முடியும், தடுக்கிறார். அதுக்குள்ள கத்திய கீழே இறக்கி கழுத்துல வச்சிட்டான். அடுத்த நொடி அறுக்க போறான். தான் சாக போறோன்னு கட்டப்பா கண்ணை முடிக்கிட்டார். ஆனா அதே நொடி ஏதோ ஒரு ஈட்டி நம்ம பாகுபலியோட உடம்புல இறங்கினாப்புல ஒரு சத்தம். ஆனு வாய புலக்கிறார் பாகுபலி. என்னடான்னு பார்த்தா பின்னாடி இருந்து நம்ம பல்லாள தேவன் தான் ஈட்டியே இறக்கிட்டான். பாகுபலியே அதுல இருந்து தப்பிச்சிடக்கூடாதுன்னு அசைய விடாதபடி கட்டப்பா பிடிச்சுக்கிட்டார். மன்னரோட கை ஏற்கனவே பலவீனமா இருந்ததுனால அழுத்தி குத்திருக்க மாட்டாப்ல. ஆனா கட்டப்பா நல்லா இறுக்கி பிடிச்சுக்கிட்டதுனால திரும்ப திரும்ப குத்துறதுக்கு வசதியா போயிடுச்சு பல்லாள தேவனுக்கு. இன்னும் ஆழமா குத்திட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். கட்டப்பா மேலேயே பாகுபலி வீழ்ந்தா, இறந்துட்டான். பாகுபலியோட மரணம் இப்படித்தான் நடந்திருக்கு. நீங்க இங்க இருக்க வேண்டாம், பல்லாள தேவா குதிரை ஏறி எனக்கு முன்னாடியே அரண்மனைக்கு போயிடு. ஒன்னால பாகுபலி செத்தாங்கிற மேட்டர் மட்டும் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது போ அப்படின்னு பல்லாள தேவனை அங்க இருந்து விரட்டி விட்டுறாரு. ஏன்னா மக்களுக்கு ஹீரோ கதாநாயகனா இருந்த ஒருத்தனை மன்னரே கொன்னுட்டாருன்னா மன்னரை அப்புறம் எவனும் மதிக்க மாட்டாங்க. அதுக்காக மன்னர் போன பிறகு எதுக்க பார்த்தா சூனியக்காரி நிக்கிறாப்ல கட்டப்பாவுக்கு தெரியும். இந்த உண்மையை சூனியக்காரி பார்த்துட்டாலே சூனியக்காரி உயிரோட விடக்கூடாதுன்னு நினைச்சிட்டாரா என்னன்னு தெரியல. சூனியக்காரி கிட்ட அப்படியே நெருங்கி போறார். பக்கத்துல வர 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 சூனியக்காரி மாதிரி தெரிஞ்ச அந்த உருவம் பார்த்தா ஒரு மரம் மாதிரி தெரியுது. ஒரு பட்டு போன மரம் மாதிரி தெரியுது. சூனியக்காரி ஏதாவது பண்ண முடியுமா என்ன? முடியாது. அடுத்து பாடியை தூக்கி குதிரை மேல போட்டு கட்டப்பா ஊருக்குள்ள கொண்டு வரார். மகிழ்மதியே தெருவுல நிக்குது. இறந்து போய் வர்ற பாகுபலியோட பாடியை பார்த்து மகிழ்மதியே கலங்கி போய் நிக்குது. அரண்மனைக்குள்ள இருந்து பல்லாள தேவனும் தம்பிகளும் தங்கச்சியான தேவசேனாவும் வந்து வெளியில நிக்கிறாங்க. தம் புருஷனோட பாகுபலியோட அந்த பாடியை பார்த்து ஓன்னு தேவசேனா அழுகுறா. எனக்கும் அவனுக்கும் சவால், ஒத்தைக்கு ஒத்த சண்டை போட்டோம், சண்டையில நான் பாகுபலியை கொன்னுட்டேன் அப்படிங்கிறாரு கட்டப்பா. அடுத்து பாகுபலியோட பாடிக்கு நம்ம தலைவி தனியா வந்து இரங்கல் தெரிவிக்கிறா. ஆனு கதறி கதறி அழுவா. ஏன்னா அவளுக்கு காதலம் போயிடுச்சு. அடுத்து பாகுபலிக்கான இறுதிச் சடங்கு நடக்குது. மன்னர் வந்து மரியாதை செலுத்துறார். ஒவ்வொருத்தரா வந்து மரியாதை செலுத்துறாங்க. தேவசேனா அவளும் வந்து மரியாதை செலுத்திட்டு கட்டப்பா கிட்ட நெருங்கி வர. கட்டப்பாவோ எனக்கு வேற வழி தெரியலங்கிறாரு, பண்ணிட்டேங்கிறாரு. அப்படி நான் செய்யலன்னா நாம உருவாக்கி வச்சிருக்கிற இந்த ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமும் அவனால நிலகுலைஞ்சு போயிருக்குங்கிறாரு. ஆனா தேவசேனாவோட கோபம் இன்னும் குறையல. பயங்கர ஆத்திரத்தோட இருக்கிறா. கட்டப்பாவோ எல்லாரும் முன்னாடியும் மன்னரை உன் புருஷன் அவமானப்படுத்தினா, உனக்கு துரோகம் பண்ணா, அது தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்க தேவசேனா தெரியுங்கிறா. ஆனாலும் அவன் என்ன நான் காதலிக்கிற அளவு அவன் என்னையும் காதலிச்சா, அது தெரியுமா உனக்குன்னு தேவசேனா திரும்ப கேட்கிறா. அந்த டைம்ல எல்லாம் பலதார மனம் எல்லாம் உண்டுதானே, மன்னர் 4-5 பொண்ணுங்களை கூட கட்டிக்கலாம். சோ தேவசேனா அதை தப்பா எடுத்துக்கல. இந்த காதலை பத்தி எல்லாம் உனக்கு என்னையா தெரியும், கல்யாணமே பண்ணிக்காத தனிமரமா சாமியாரா இருக்கிற உனக்கு காதலை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு கோவப்படுறா. இப்ப நீ ஊன்னு சொன்னாலும் இங்க இருக்கிற வீரர்கள் என்ன கொன்னுடுவாங்க, நீதான் இளவரசி சொல்லு அப்படிங்கிற கட்டப்பா. ஆமா சொன்னா அவங்க உன்ன கொல்லுவாங்கதான். ஆனா அந்த மாதிரியான மரணம் உனக்கு வரக்கூடாது. நீ இப்ப வாழணும். என் வயித்துல வளர்ற பாகுபலியோட புள்ள அவன் வளர்ந்து ஆளாகிறத நீ பார்க்கணும். அதுவரை நீ வாழணும். மன்னருக்கு ரொம்ப விசுவாசி இல்ல நீ, அரச கட்டளை இல்ல இதெல்லாம், அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நீ அன்னைக்கு அனுபவிப்ப. மரணத்தை விட ரொம்ப மோசமான ஒரு வழியை நான் உனக்கு தருவேன். உனக்கு உசுரா இருக்கிற இந்த அரசாங்கம் தானே, அந்த உசுர எடுப்பேன், அப்புறம் உசுர எடுப்பேன்னு சொல்லிட்டு தேவசேனா கோவமா அங்க இருந்து கிளம்புறா. அப்படியே கேமரா
அங்க இருந்து ஃபோக்கஸ் ஆகி அடுத்து தேவசேனா என்ன பண்ணுவாளோ ஏது பண்ணுவாளோங்கிற அந்த நினைப்போட இருக்கிற கட்டப்பாவை காமிச்சு அப்படியே படத்தை இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. படம் முடிஞ்சு போச்சு. படம் இப்போ பார்த்துட்டீங்கல்ல. எதுக்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருக்கும் பாகுபலியில் இருக்கிற கேரக்டரோட பேர் வச்சேன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 4ஆம் நூற்றாண்டிலேயே இந்த கதை ஜெர்மானிய இலக்கியங்கள்ல வந்துருச்சு. நாம கண்ணகியோட கதையை பேசுறாப்ல அங்க இருக்கிற தெருவில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த கதை தெரியும். இந்த இலக்கிய கதைய ஒருவேளை பாகுபலி படத்தை எடுத்தவங்க பார்த்திருப்பாங்களோ கேட்டிருப்பாங்களோ, அதை இன்ஸ்பயரா வச்சுதான் பாகுபலி கதையை எடுத்திருப்பாங்களோ, இப்படி நினைக்கிறவங்க எஸ்ன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லப்பா அப்படியெல்லாம் எனக்கு தோணலன்றவங்க நோன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பெரும்பான்மையானவரோட ஓட்டு என்னங்கிறத கமெண்ட்ல பார்த்து தெரிஞ்சுப்போம். இதோட கதையை முடிச்சிடலாம். படம் இதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஆனா இதுக்கு பிறகு அடுத்து என்ன நடந்துச்சுங்கிறத அந்த ஜெர்மானிய இலக்கியத்துல வரக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் மேலோட்டமா நான் படிச்சு பார்த்துட்டேன். அந்த கதையும் இப்ப சொல்லிடுறேன். இன்னும் திருப்தியா நீங்க போலாம் அடுத்து என்னாச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு. இதுக்கு பார்ட் 2 வர்றாப்புல இப்ப வரைக்கும் நியூஸ் இல்ல. ஐ திங்க் இதோட கதை முடியுதுன்னு தான் நினைக்கிறேன். சோ நாம இலக்கிய கதையை சொல்லி இதை முடிச்சிடலாம். ஜெர்மானிய இலக்கியத்துல அடுத்து என்ன நடந்துச்சுன்னு போட்டிருக்குது. கட்டப்பாவை பழி வாங்குறதுக்காக தேவசேனா அன்னைக்கு சத்தியம் பண்ணிட்டு போனா இல்லையா, அவ தன்னோட கோவத்தை அதுக்கப்புறம் காட்டிக்கல, அமைதியாயிட்டா. அப்படியே நாட்கணக்கா வாரக்கணக்கா மாத கணக்கா காலம் உருண்டோடிக்கிட்டு இருக்குது. அந்த பக்கம் பார்த்தா வடக்கர்களோட மண்ணை தழும்பே இருக்கிறான்ல, அவன் இவங்களோட சமாதானமா போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்றார். எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டேன்னு தேவசேனாவோட அழகை பத்தி அவரு கேள்விப்பட்டிருக்கிறார். அதனால தேவசேனாவை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு அவருக்கு ஒரு ஆசை வருது அந்த பக்கம். அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா தேவசேனா ஒரு அழகான ஆண்மகனை பெத்தெடுக்கிறா. ஆனா பல்லாள தேவனுக்கு இந்த பக்கத்துல ஒரு செய்தி வருது. இந்த மாதிரி இவர்களோட பரம எதிரியா இருக்கிற தழும்ப இவளோட தங்கச்சிய வரன் கேட்டு வர்றாங்கிறது. தங்கச்சியை கட்டி கொடுத்துடலாம், ஆனா இதுக்கு தடையா இருக்கிறது அவ ரீசெண்டா பெத்த குழந்தை. அந்த குழந்தைய கொல்றதா கொன்னா தங்கச்சி அப்புறம் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டா. அதனால குழந்தைய கொல்லாம ஏதோ ஒரு கிராமத்துல ஒரு மலைவாழ் மக்கள் கிட்ட குழந்தை கொடுக்கப்படுது. குழந்தைய ஒண்ணு செய்ய மாட்டோம், நீ இந்த வரனுக்கு ஒத்துக்கணுங்க. இவளும் பெருசா மறந்து பிடிக்காம அந்த தழுமனை கட்டிக்கிறதுக்கு ஒத்துக்கிறா தேவசேனா. வரன் கேட்டு வராங்க. தேவசேனா சரின்னு ஒத்துக்கிறா. நல்லபடியா கல்யாணம் முடிச்சு தேவசேனாவை புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. சரி, இந்த புது வாழ்க்கை அவளை அமைதிப்படுத்தும், பழசெல்லாம் மறந்து நல்லபடியா நிம்மதியா வாழ்வான்னு அவங்களும் எதிர்பார்க்கறாங்க. நம்ம கட்டப்பாவை எதிர்பார்த்தாரு, நல்லபடியா அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இவங்களும் புகுந்த வீட்டுக்கு போய் சேர்ந்தாச்சு. அங்க நல்லபடியா குடும்பம் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா நல்லபடியா குடும்பம் நடத்தி 7வது வருஷத்துல அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. தேவசேனாவுக்கும் நம்ம தழும்படுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அது ஒரு ஆண் குழந்தை தான். அப்புறம் அந்த ஆண் குழந்தை ஓடி விளையாடுற வயசுக்கு ஓரளவு நல்லா வளருது. அத்தனை வருஷம் இன்னும் ஓடுது. சோ இவ்வளவு வருஷம் ஓடிடுச்சு. எல்லாம் மறந்து காலம் எல்லாத்தையுமே ஆத்தும் இல்லையா, எல்லா காயங்களையும் ஆத்தும் இல்லையா. சோ எல்லாமே மறந்து போயிடுச்சு, எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்புறம் தான் பையனோட விசேஷம் நாம எப்படி இந்த மொட்டைக்கு கூப்பிடுவோம், காதுகுத்துக்கு கூப்பிடுவோம், அந்த மாதிரி மொரமாமிங்களை கூப்பிட்டா தானே காதுகுத்தெல்லாம் சிறப்பா நடக்கும். சோ மொரமாமிங்களை விசேஷத்துக்கு கூப்பிட்டு விடுறாங்க. செய்தி வந்ததும் பரவாயில்ல, மருமக பிள்ளைய பார்க்கணும், விசேஷத்துக்கு நம்மள மதிச்சு முரசைய கூப்பிட்டுருக்காளே தங்கச்சின்ட்டு பல்லாள தேவரும் அவரோட 2 தம்பிகளும் கூடவே நம்ம கட்டப்பா அப்புறம் பாதுகாப்புக்கு சில வீரர்கள் அப்படின்னு நிறைய பேர் இங்க இருந்து மாமை முறை செய்யறதுக்காக பூந்த வீட்டுக்கு அங்க போறாங்க. வேண்டாம் போக வேண்டாம் அப்படின்னு எவ்வளவோ நம்ம கட்டப்பா எடுத்து சொன்னாலும் மன்னர் கேட்கல. அதெல்லாம் ஃப்ரீயா விடுங்கய்யோ, எல்லாத்தையும் மறந்து இத்தனை வருஷத்துல அவ குழந்தையே பெற்று விசேஷத்துக்கு கூப்பிட்டு இருக்கிறா, நாங்கெல்லாம் பயப்படாம போறோம், யோ கட்டப்பா உனக்கு பயமா இருந்தா நீங்க இருந்துக்க அப்படின்னு அசிங்கப்படுத்துறாரு பல்லாள தேவன். பயமா எனக்கா, நான் வர்றேன்றாரு கட்டப்பா. எல்லா பேரும் அங்க பூந்த வீட்டுக்கு விசேஷத்துக்கு வந்துட்டாங்க முறை செய்யறதுக்கு. எல்லா பேரையும் அந்த பக்கம் நம்ம தழும்ப நல்லபடியா வரவேற்கிறார். வாங்க வாங்கன்னு மச்சான் மாமிங்களை நல்லா முறை செஞ்சு நல்லா வரவேற்கிறார். விருந்தாளிகளை கடவுளுக்கு சமமா பாக்குறாரு நம்ம தழும்ப. எல்லாரும் வந்தாச்சு. விசேஷம் ஜேன நடக்க போகுது. விசேஷம்னா அங்கங்க நிறைய இந்த சேவை சண்டை, நம்ம அந்த காலமாட்டை விட்டு சண்டை போட வைக்கிறது, இல்லைன்னா ஆடுகளை விட்டு சண்டை போட வைக்கிறது, அப்படி கலகலப்பா ஏதாவது சில ஃபங்க்ஷன் நடத்துவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க ஏரியால ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. நிறைய இங்கிலீஷ் படங்கள்ல நீங்க இந்த படத்தை இந்த காட்சியை பார்த்திருக்கலாம். குதிரையில 2 பேரும் அங்கே இங்கே இருக்க உட்காந்துக்கிட்டு கையில ஈட்டி மாதிரி பெருசா ஒன்ன வச்சுக்கிட்டு வேகமா ஓடியாந்து குத்திப்பாங்க. கரெக்டா? அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை நம்ம தேவசேனா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறா, அரேஞ்ச் பண்ணியிருக்கிறா. அந்த பக்கம் தேவசேனாவோட வீரன் புகுந்த வீட்டு வீரன் வேகமா குதிரையில கையில இருக்கிற அந்த ஈட்டியோட வரணும். மரத்தால செய்யப்பட்ட கொம்புகள் தான் அது, அதனால பெருசா யாருக்கு ஆபத்து இருக்காது. அதே மாதிரி எதுக்கு அந்த பக்கத்துல இருந்து தேவசேனாவோட 3 அண்ணங்கள்ல மன்னரை விட்டுட்டு பல்லாள தேவனை விட்டுட்டு மீதி 2 பேர்ல ஒரு அண்ணன் அவன் நான் குதிரையில ஏறி நான் ஃபைட் பண்றேன், நான் வீரம் தான் காட்டணும்னு சொல்லிட்டு அவன் இந்த பக்கத்துல ஏறிட்டான். சோ இந்த பக்கம் தேவசேனாவோட ஆளு, அந்த பக்கம் தேவசேனாவோட ஒரு அண்ணன் நேருக்கு நேரா மரத்தால செய்யப்பட்ட அந்த கம்புகளை கொண்டு வந்து அப்படி மோதிக்கணும். யாரு கீழே விழுகிறாங்களோ அவங்க தோத்துட்டாங்கன்னு அர்த்தம், யாரு குதிரையில நிலைச்சு நிக்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். நேருக்கு நேரா கடகட கடகட ஓடியாந்து அப்படி மோதும் போது பார்த்தா தேவசேனோட அண்ணன் குத்துப்பட்டு கீழே விழுகிறான்.
மரத்தால குத்துப்பட்டு கீழே விழுந்தவன் அடுத்த செகண்ட் எந்திரிச்சிருக்கணும். ஆனா அவன் செத்தே போயிட்டான். இரண்டான்னு பார்த்தா அந்த மரத்தோட அந்த கொம்போட கூர்மை வந்து ஈட்டி மாதிரி ரொம்ப கூர்மையா இருந்திருக்குது. 3 அண்ணங்கள்ல ஒரு அண்ணன் அவுட். இதை பார்த்ததும் மத்த அண்ணங்க கோவப்படுவாங்களா இல்லையா, வீரர்கள் கோவப்படுவாங்களா இல்லையா? அவங்க கோவப்பட்டு எகிரி குதிக்கு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பதிலுக்கு நம்ம ஆட்கள் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம தலுமனுக்கு ஒன்னும் புரியல. ஐயோ எப்பா தெரியாதனமா நடந்து போச்சு, இது ஒரு விபத்து, இதுக்காக நாம 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறதான்னு விருந்தாளிகளை இல்ல அப்படின்னு அமைதிப்படுத்த பாக்குறார். கட்டப்பா வேற பயங்கரமா கோவப்படுறாரு. ஏன்னா அவருக்கு இந்த குடும்பம் ரொம்ப முக்கியம். மன்னருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அடுத்த இவங்க 2 பேரும் மன்னருக்கு குழந்தை இல்ல, அடுத்த மன்னராக வேண்டியவன் மன்னரோட தம்பி. அவனுக்கு இப்படி ஆயி போச்சுங்கிறதுனால கட்டப்பா கடும் கோவத்துல இருக்கிறார். அவரு தையான்னு குதிக்கிறாரு, சண்டை போடுவேங்கிறாரு. அதே சமயம் தேவசேனாவோட பையன், தேவசேனாவுக்கும் தலுமனுக்கும் ஒரு பையன் பிறந்திருப்பான்ல, அந்த பையன் அங்க இருக்கிறத பார்த்ததும் கட்டப்பா கோவத்துல கத்தி எடுத்து வீசிடுறார். தலை துண்டுபட்டு தேவசேனாவோட பையன் அங்க இறந்துடுறான். தேவசேனாவுக்கும் தலுமனுக்கும் பிறந்த பையன். அவ்வளவுதான், இனி யுத்தம் தவிர்க்க முடியாதது. விசேஷத்துக்கு வந்த அவங்களுக்குள்ள பயங்கரமா சண்டை மாத்தி அடிச்சுக்கிட்டு இந்த பக்க வீரர்களும் அந்த பக்க வீரர்களும் கொத்தா சாகுறாங்க. அந்த இன்னொரு அண்ணங்காரன் அவனும் செத்து போயிடுறான். கடைசியில அந்த சண்டையோட முடிவுல மிச்சம் இருந்தது 2 பேர் தான். ஒன்னு நம்ம பல்லாள தேவன், இன்னொன்னு கட்டப்பா. தேவசேனா பல்லாள தேவனோட கழுத்தை ஓங்கி ஒரு வெட்டு, கழுத்தை துண்டாக்குறா. அந்த கழுத்தை கொண்டு போய் கட்டப்பாவோட கையில கிஃப்ட் மாதிரி கொடுக்குறா. கொடுத்துட்டு வில்லத்தனமா ஒரு பார்வை பாப்பா. இது எதுவுமே யதார்த்தமாக நடந்தது இல்ல அப்படின்னு கட்டப்பா கிட்ட மட்டும் காதுபட பேசுறா. இத்தனை வருஷமா உங்களை பழி வாங்கணும்னு காத்து கிடந்தேன், அந்த நாளுக்காக ஏங்கி கிடந்தேன், உங்களை பழி வாங்குறதுக்காகத்தான் இங்க வர வச்சதே. உங்களை இங்க வர வைக்கணும், மாமங்க முறை செய்ய வைக்கணும்னா எனக்கு ஒரு புள்ள பிறக்கணும், குறிப்பா ஆண் வாரிசு இருந்தா வசதியா இருக்கும் சொல்லிதான் நான் இந்த தலுமனை கட்டிக்கிட்டேன், ஒரு புள்ளையையும் பெத்துக்கிட்டேன். புள்ள பெத்தா மொட்டை காது குத்துன்னு மாமங்க கூப்பிட்டு தான் ஆகணும். கூப்பிட்டோம், நீங்க வந்தீங்க. வந்த இடத்துல உங்க வீரனுக்கும் எங்க வீரனுக்கும் நடுவில் சும்மா ஒரு குதிரையில மேல வச்சுக்கிட்டு ஒரு சின்ன சண்டை மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும்னு நான் தான் பிளான் பண்ணேன். என்னோட வீரங்க கிட்ட ரொம்பவே கூர்மையான கம்பா எடுத்துட்டு போங்க, குத்துனா ஈட்டி மாதிரி கிழிக்கணும்னு இவதான் கொடுத்துருப்பா. அதே மாதிரி குத்தி கிழிச்சிருச்சு, ஒரு அண்ணனை கொண்டுட்டா. பதிலுக்கு அவங்க யாரையாவது வெட்டணும்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. கோவத்தோட உச்சியில இருக்கும்போது தன்னோட மகனை கட்டப்பா பாக்குறபடி பக்கத்துல கொண்டு போய் விட்டதும் தேவசேனா தான். அவன் வெட்டுவான்னு தெரிஞ்சு எதிர்பார்த்தாங்க, அதே மாதிரி வெட்டிட்டான். 2 பக்கமும் பயங்கரமா முட்டிக்கிட்டு ஒரு பெரும் தாக்குதல், பயங்கர சண்டை, இந்த பக்கம் அந்த பக்கம் ஏகப்பட்ட இழப்பு, இதெல்லாம் நடந்திருக்கு. விசேஷங்கிறதுனால அரசாங்கத்தை சேர்ந்த அதிகாரிகள், அரசாங்க ஆட்கள் எவ்வளவோ பேர் முக்கியமா வந்திருப்பாங்க. எல்லா பேரும் செத்தாங்க. இவன் அன்னைக்கு சத்தியம் பண்ணபடி ஒரு அரசாங்கத்துக்கு தேவையான அத்தனை ஆட்களுமே இங்க செத்துக்கிட்டு கிடக்குறாங்க. கடைசியில மிச்சம் இருந்தது மன்னனோட தலையையும் வெட்டி கட்டப்பா கையில கொடுத்தாச்சு. அடுத்து கட்டப்பா கிட்ட தான் நம்ம பாகுபலியோட டிராகன் எலும்பால செய்யப்பட்ட அந்த வாள் இருக்கும். அந்த வாளை அவர்கிட்ட இருந்து எடுத்து, ஏன்னா சிறைப்பட்டு கிடக்குறாரு இல்லையா, சோ அந்த வாளை எடுத்து கட்டப்பாவோட தலைய ஒரே வெட்டி சாச்சு கட்டப்பாவையும் கொலை பண்றாங்க. பழிக்கு பழி வாங்குறாங்க நம்ம தேவசேனா. ஆனா அதே இடத்துல ஒரு வீரன் இப்படி ஒருத்தி பழி வாங்கணும்ன்றதுக்காக, இவ பேசின எல்லாத்தையும் கேட்ட ஒருத்த வீரன் இப்படி பழி வாங்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காக, ஒரே ஒருத்தியோட ஒரு தனிப்பட்ட பழிக்காக 2 நாட்டையும் சீரழிச்சிட்டாலே பாவின்னு அந்த கோவத்துல ஆத்திரத்துல வீரங்களுக்கு இப்பேற்பட்ட சாவு கூடாது, போர்க்களத்துல வீர மரணம் தான் கொடுத்துருக்கணும். ஆனா இப்பேற்பட்ட ஒரு மரணத்தை கொடுத்துட்டாலேன்னு கோவத்துல தேவசேனாவை வெட்டி சாச்சிடறான் அந்த வீரன். தேவசேனா சம்பவ இடத்துல அங்க இறந்து போயிடுறான். நம்ம தலும்ப அந்த இடத்துல பொண்டாட்டியை இழந்துடுறான், புள்ளைய இழந்துடுறான், வந்த விருந்தாளிகளை இழந்துடுறான். இது எதுவுமே அவனுக்கு தெரியாது. இந்த திட்டம் அல்ல. இந்த திட்டத்துக்காகத்தான் தேவசேனா தன்னை கட்டிக்கிட்டாங்கிறது கூட அந்த மனுஷன் பாவம் அவனுக்கு தெரியாது. இதோட அந்த இலக்கிய கதை முடியுது. நம்ம கதைக்கு தேவையான விஷயங்களை சொல்லி இருக்கிறேன், நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு கதை? வேற லெவலா? நல்ல அருமையான இதே மாதிரி ஒரு கதையில மறுபடியும் சந்திப்போம். நமக்கு கதை தான் முக்கியம். எடுத்த விதம் எந்த விதத்துல வேணா எடுத்துட்டு போட்டோம். நல்ல கதையா இருந்தா பொறுமையா ஆரம்பர அந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்ணி நேரங்காலம் பார்க்காம நம்ம பேசுவோம்.